Welcome all the participants. This is Administrative Aspirants Council presents note making techniques for UPSC by our Professor Ravi Kumar, Department of Geography, Presidency College, Chennai. And I kindly welcome all the participants for the meeting. Good evening to everyone. Okay, note making. So today's session is note making techniques to crack UPSC Civil Service Examination. நார்மலா நிறைய சிவில் ஆஸ்பிரன்ஸோட கொஸ்டின் ப்ராப்பர் நோட்ஸ் எடுக்க முடியறதில்ல, நோட்ஸ் எடுக்கும்போது ரிவிஷன் பண்ண முடியறதில்ல, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதா இப்போ கொஸ்டின். நோட்ஸ் எடுக்குமானா கண்டிப்பா எடுத்தே ஆகணும். எஸ், அப்சல்யூட்லி நோட் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். ரைட். இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நிறைய நோட்ஸ் எடுப்பாங்க. கிளாஸ் நாம எல்லாருமே எடுத்துருப்போம். வீட்டில் இன்டூ பேப்பர் நோட்ஸ் எடுப்போம், என்சிஆர்டி படிக்கும் போதே நோட்ஸ் எடுப்போம், கிளாஸ்ல போய் நோட்ஸ் எடுப்போம். இவ்வளவு பேர் நம்ம எடுக்கிற நோட்ஸை திருப்பி படிக்கிறோம். அதுதான் பிகெஸ்ட் கொஸ்டின். நார்மலா கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே, கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ நோட்ஸ் எடுத்திருக்கியா, அந்த நோட்ஸ் எனக்கு ஒரு போட்டோ அனுப்பு, வாட்ஸ்அப் அனுப்பு, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா டெஸ்ட் வரும்போது நோட்ஸ் இல்லை, என்னோட நோட்ஸ் சரியா இல்லை, உன்னோட நோட்ஸ் அனுப்பு படிச்சுக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் நோட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம், ஆனா அந்த நோட்ஸ் நம்மளுக்கே கம்ஃபர்டபுள் இல்லை, நம்மளுக்கு படிக்கிற மாதிரி இல்லை, நம்ம இன்ஃபர்மேட்டிவா இல்லை. அதுதாங்க ப்ராப்ளமே. ஸோ நோட்ஸ் எடுக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அதை எப்படி எடுக்கிறது, அது எப்படி விளையாடி யூஸ் பண்ற மாதிரி எடுக்கிறது அப்படிங்கறதா மிகப்பெரிய கொஸ்டின். இப்போ புக்ல இருக்கிற அந்த கான்பிடென்ட் நம்ம எடுக்கிற நோட்ஸ் மேல வராது. ஏன்னா ஏதாவது பாயிண்ட் விட்டுருப்போமா அப்படிங்கிறது ஒண்ணு. நம்ம எழுதுற நோட்ஸ் திருப்பி படிக்கிறது நம்மளுக்கே கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படிங்கிறது. அதனால நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு சின்ன ஐடியா தரேன். ஒரு சில மாடல்ஸும் நான் காமிக்கிறேன். அதை பேஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தென் இட் வில் கோ ஆன். உங்களுக்கு பழக்கமாயிடும். ஓகே. இப்போ நோட்ஸ் கண்டிப்பா எடுத்து அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைடான சிலபஸ், GS 1, 2, 3, 4, ஆப்ஷனல் 1 and 2, அந்த எஸ்ஏ, பிலிம்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை படிக்கிறோம். அவ்வளவு விஷயங்களையும் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்றது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அப்போ அந்த படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷார்ட்டா நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா எக்ஸாம் முன்னாடி ரிவிஷன் பண்றது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். ஸோ த கண்டென்ட் நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ நோட் மேக்கிங் அப்படிங்கிறது இட்ஸ் அ டூல் ஃபார் ரிவிஷன். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம படிச்ச அவ்வளவு புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. ஏன்னா அவ்வளவு டைம் நம்மளுக்கு முன்னாடி இருக்க போறதுல ரிவிஷன் நார்மலா 1 month முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவோம். மேபி செகண்ட் தேர்ட் ரிவிஷனா இருக்கலாம். அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் போது நமக்கு அந்த புக்ஸ் திருப்பி எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. அதனால நியூஸ் பேப்பர் நோட்ஸ் ஆனாலும் சரி, இல்லை என்சிஆர்டி புக்ஸ் நோட்ஸ் ஆனாலும் சரி, இல்லை கிளாஸ் நோட்ஸ் வாட் எவர் மேபி, இந்த நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ரிவிஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. அதனால நோட்ஸ் எடுக்கிறோமா கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் சொன்னேன், எல்லாரும் நோட்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஆல் ஆஸ்பிரன்ட்ஸ் வில் டேக் நோட்ஸ். ஆனா கொஞ்சம் பேர் பாதி நோட்ஸ் விட்டுருவாங்க. நிறைய பேர் ஃபுல்லா நோட்ஸ் எடுப்பாங்க, அது படிக்க முடியாது. ஒரு சில பாதி நோட்ஸ் எடுக்கிற வேலையை விட்டுருவாங்க. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறது அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காது. அது காரணம் என்னன்னா, பிகினிங் நோட்ஸ் எடுக்கும்போது ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல அவங்க புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் புக்கோட சம்மரி மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு புக் இருக்குன்னா, புக்ல 20 பக்கம் இருக்குன்னா அதை சம்மரி பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, மேக் இட் டு 4 page or 5 page. ஆனா அந்த மாதிரி சம்மரி நம்மளுக்கு தேவையில்லை. வி நீட் ஒன்லி இம்பார்ட்டன்ட், ஓகேவா, இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும்தான். பேஸ்ட் ஆன் தி எக்ஸாம் ஓரியன்டேஷன். எக்ஸாம் ஓரியன்டேஷன் அந்த புக்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். புக்கை நம்ம சம்மரைஸ் பண்ணுங்கிற வரைக்கும் நம்மளுக்கு கிடையாது. ஆனா அதனால நிறைய பேர் அந்த புக்ல இருந்து எப்படி கண்டென்ட் எடுக்கிறதுன்னு தெரியாம புக்கை சம்மரி பண்ணி அதுதான் நோட்ஸ் அப்படின்னு கையில வச்சிருப்போம். அப்போ புக்கை சம்மரி பண்றதுக்கு டேக் லாட் ஆஃப் டைம். அதெல்லாம் நிறைய டைம் மேனேஜ் பண்ண முடியாம நோட்ஸ் எடுக்கிற வேலையை பாதியில் விட்டுட்டு போடுவாங்க. இதுதான் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய பிகெஸ்ட் மிஸ்டேக். சரி, இப்போ நோட்ஸ் எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு நோட்ஸ்ல இருந்து முக்கியமான ஜிஸ்ட் மட்டும் தான் இருக்கணும். அந்த டாபிக் வெரி குரூஷியல் காமன், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இருக்கும் அதை மட்டும் தான் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். தட் இஸ் தி ஜிஸ்ட் ஆஃப் குரூஷியல் பார்ட். ஓகே, காமனன்ட் ஆஃப் தி டாபிக். அடுத்தது டைமை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுங்க. நோட்ஸ் எழுதுற பேர்ல உட்காந்து மணிக்கணக்கு எழுதிக்கிறீங்க. இட் ஷுட் பி பாயிண்ட் எழுதி ரொம்ப சீக்கிரமா நோட்ஸ் எடுத்து முடிக்கணும். அதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கான டைம் அவ்வளவு அதிகமா செலவு பண்ணக்கூடாது. வி ஷுட் மேனேஜ் த டைம். ஏன்னா படிக்கிறதுக்கும் டைம் வேணும். நீங்க டைம் நோட்ஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு படிக்கிறதுக்கான டைம் இல்லாம போயிடும். ஏன்னா நம்ம சிலபஸை பார்க்கணும், மெட்டீரியல் எடுக்கணும், கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும், அதுல இருந்து ரிசர்ச் பண்ணி என்ன டாபிக் படிக்கணும் செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ண நிறைய டைம் வேணும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நோட்ஸ் எடுக்க போறோம். அப்போ இதுக்கும் மெட்டீரியல் ரீட் பண்றதுக்கும் ரிசர்ச் பண்ண வி நீட் மோர் டைம். அதனால நோட்ஸ் எடுக்கிறதுக்கான டைமை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது, நீங்க எடுக்க நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பின்னாடி ரிவிஷன் பண்ணும்போது சோர்ஸ் மெட்டீரியல் திரும்ப நீங்க தேடவே கூடாது.
உங்க டவுட்ஸ்ல உங்க நோட்ஸ்ல டவுட் வந்து அதை கிளாரிஃபை பண்றதுக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்போ தேவையான விஷயங்களை அங்கங்கேயே எழுதி வச்சுக்கிட்டு ப்ராப்பர் நோட்ஸ் எடுக்கணும். அப்போ சோர்ஸ் மெட்டீரியல் இல்லாம லாஸ்ட்ல அந்த உங்க நோட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மொத்த கண்டென்ட்டையும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு we need ஷார்ட்டான பீரியட்ல ஓகே ஒரு புக்கை படிக்கிறதுக்கு ஒரு 5 days ஆகும். ஒரு புக்கை படிக்க 5 days ஆகும் அப்படின்னா ஓகே. ஆனா இப்போ நோட்ஸ் இப்போ கையில் நோட்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 4 ஹவர்ஸ்ல அந்த மொத்த கண்டென்ட் ரிவிஷன் பண்ணி முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கண்டென்ட்ல நம்ம நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இட்ஸ் பி வெரி கன்சைஸ் அண்ட் இட்ஸ் பி கிளியர் வித் ஆல் தி கான்செப்ட்ஸ். ஸோ கன்சைஸ் எடுக்கிறதுக்காக நம்ம கிளாரிட்டி இல்லாம நம்ம வெறும் பாயிண்ட் எழுதிட்டு அது புரியாம போயிடக்கூடாது. ஸோ புரியுற மாதிரி எழுதணும், கன்சைஸ் இருக்கணும். இதுதான் ஜென்ரலா நம்ம நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஹவு டு மேக் ப்ராப்பர் நோட்ஸ். இது ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குங்க. தேர் ஆர் மெனி டிப்ஸ் அவைலபிள். ஆனா எல்லா டிப்ஸும் எல்லாரும் ஃபாலோ பண்ணோம்னா அது முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பிரண்ட் வில் ஹேவ் த டிஃப்ரெண்ட் நேச்சர். அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய கேப்பபிலிட்டி, அவங்க காலிபர், அவங்களுடைய டாபிக், அவங்க எப்படி ஒரு டாபிக்கை பர்சீவ் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து அது மாறும். அது மட்டும் இல்லாம டாபிக் பொறுத்து மாறும். இப்போ ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, பாலிட்டி இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ ஹிஸ்டரி படிக்கிற மாதிரியே அந்த ஜியாகிரபி படிக்கிற மாதிரியே பாலிட்டி படிக்க முடியாது, பாலிட்டி மாதிரி எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாது. அப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி பர்சீவ் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டைலும் மாறிக்கிட்டே போகணும். இப்ப ஹிஸ்டரி எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கறத விடவும் ஜியாகிரபி அதே ஹிஸ்டரி இப்படி படிச்சா புரிஞ்சுருச்சு, அதான் ஜியாகிரபி அப்படியே படிக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஜியாகிரபி சப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் வேற மாதிரி இருக்கும்போது கோ வித் சம் அதர் மெத்தடாலஜி. இப்ப பாலிட்டி படிக்கிறோம், ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி காமன் படிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜியாகிரபி இருக்கு, இப்ப எனக்கு வந்து ஜியாகிரபி ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்படிங்கும்போது மற்ற சப்ஜெக்ட் என்னோட டஃப்னஸ் நான் ஜியாகிரபி இன்டர் பண்ணிடுவேன். அப்போ ஹிஸ்டரியும் ஜியாகிரபி பேஸ் பண்ணி படிப்பேன், பாலிட்டி ஜியாகிரபி பேஸ் பண்ணி படிப்பேன், எக்கானமி ஜியாகிரபி பேஸ் பண்ணி தான் படிப்பேன். அப்ப என்ன முடிஞ்ச அளவுக்கு ஜியாகிரபியோட பேஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இன்கார்ட் பண்ணிக்கிறேன். ஜியாகிரபி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு சில ஹிஸ்டரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி ஜியாகிரபி படிப்பாங்க, ஹிஸ்டரி பேஸ் பண்ணி பாலிட்டி படிப்பாங்க, ஹிஸ்டரி பேஸ் பண்ணி எக்கனாமிக் படிக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்டுடைய கெப்பாசிட்டி பொறுத்து, அவங்களுடைய கேலிபரை பொறுத்து ஸ்டைல் மாறிக்கிட்டே போகும். அதனால இப்போ இந்த ஸ்டைல் தான் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. இட் வில் சேஞ்ச் அக்கார்டிங் டு தட். ஒன்னுனா நம்பர் 2, நம்பர் 2னா நம்பர் 1, நம்பர் 1னா நம்பர் 2, மாறி மாறி தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால சீனியர்ஸ் ஃபார்ம் பண்ணவங்க, சீனியர் சொன்னாங்க இந்த மாதிரி சர்வீஸ் வாங்கினவங்க இது மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு எதையும் எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அந்த மெத்தடாலஜில நம்மளுக்கு எது சூட் ஆகும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்ட்டு, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மெத்தடாலஜியை நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு தனி மெத்தடாலஜியை கிரியேட் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளுக்கு செட் ஆகும். கிளியரா? ரைட். இப்போ என்னெல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான மெத்தடாலஜி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் ஒண்ணா சொல்லிட்டு வரேன். முக்கியமான விஷயம் எல்லாம் என்னெல்லாம் சொல்லிட்டு வரேன். இதுல ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 15 பாயிண்ட்ஸ்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும், எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி we should find out the right pattern of a notes making. ரைட் பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, GS1 GS2 நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் GS1 இருக்கு, GS1 பேப்பர் இருக்கு. GS1 பேப்பர்ல சப்ஜெக்ட் ஜியாகிரபி இருக்கு, ஜியாகிரபில ஜியோமார்பாலஜி. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஸோ டாபிக் வைஸா பிரிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸோ நீங்க எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு, எவ்வளவு பேப்பர்ஸ் இருக்கு, எவ்வளவு பேப்பர்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு, ஜியாகிரபில எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு. அடுத்தது இதுல ஹிஸ்டரி இருக்கு, ஹிஸ்டரியில வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்கு, அதுல எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு. அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இருக்கு, அதுல எவ்வளவு டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கணும். இப்படி செக்ரிகேட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன சப்ஜெக்டை படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ரொம்ப முக்கியமான விஷயம், we can cover all the topic. எல்லா டாபிக் வர முடியும். அப்ப சிலபஸை பேஸ் பண்ணி நாம ஒரு டேபிள், ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணணும். அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப GS இருக்குன்னா GS1ல இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எழுதி அந்த சப்ஜெக்ட் இருக்கிற சிலபஸை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், பிரிச்சு எழுதணும். அடுத்தது GS2, GS என்ன சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் ஓட சிலபஸையும் காமனா பிரிக்கணும். ஒவ்வொரு டாபிக்கும் என்ன புக்கை படிக்க போறோம் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். திஸ் இஸ் த பேட்டர்ன். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணும்போது தான் இப்ப நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்கும் நம்மளுடைய
பேட்டர்ன்ல நம்முடைய ஷெட்யூல் நம்ம நோட்ஸ் மேக்கிங் பேட்டர்ன்ல போட்டிருக்கோமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்படி பண்ணல அப்படின்னா, இப்போ ஒரு புக் இருக்கு. இப்போ ஜிஎஸ் ஒன்னு ஒரு புக் வாங்கி மொத்தமா படிக்கிறீங்க. ஹிஸ்டரிக்கு ஒரு புக் மொத்தமா படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த புக்ல எல்லா கண்டென்ட்டும் கவர் ஆயிருக்கு இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதனால நாம என்ன பண்ணோம், பிளைண்ட் ஃபோல்ட்ல எந்த ஒரு புக்கையும் ஃபாலோ பண்ண முடியாது. இது வரைக்கும் சிவில்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு புக்கை படிச்சா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு புக்கும் இல்லை. அப்படி இருந்து எல்லாருமே படிச்சு பாஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணணும்னா, எல்லா புக்கும் சிலபஸ் கவர் ஆன எந்தெந்த புக்ல எது பெட்டரா கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்தந்த புக்கான நேம்ஸை எழுதி வச்சுக்கோங்க. அப்ப அந்தந்த புக்ல அந்த டாபிக் கவர் பண்றோம். இப்படி பிரிச்சு போடும்போது தான் நம்ம கையில இருக்கிற மெட்டீரியல் ஃபுல் சிலபஸும் கவர் பண்ணதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு கவர் பண்ணலங்கிற பட்சத்துல என்ன டாபிக்ல கவர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வி ஷுட் ஃபைண்ட் அவுட் தி ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். ஒரு இந்த மாதிரி ரைட் பேட்டர்னை போட்டு என்னென்ன புக்கெல்லாம் படிக்கணும்னு எழுதி வச்சுட்டு தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். கிளியரா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாட் வி ஹேவ் டு டு இட். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் சோர்ஸ். இப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து ஜியோகிராஃபி இருக்கு, ஜியோகிராஃபிக்கு ஜியோமார்ஃபாலஜி, ஓகே, அடுத்தது கிளைமேட்டாலஜி அப்படின்னு டாபிக் எழுதுறீங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டாபிக் எழுதிட்டே போகும்போது ஜியோமார்ஃபாலஜி என்ன புக்ல படிப்பீங்க, கிளைமேட்டாலஜி என்ன புக்ல படிப்பீங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ரைட் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் அப்படிங்கிறது there is a millions of source available in the market. நம்ம என்ன பண்ணணும்னா ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் என்னவோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத மெட்டீரியலே இல்லை. ஆனா அந்த அவ்வளவு மெட்டீரியல் ஆத்தென்டிகேட்டட் கிடையாது, அவ்வளவு ஆத்தென்டிகேட்டட் கிடையாது. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நாம எடுக்கும். அதனால நம்ம என்சிஆர்டி புக்ஸ், பிரிஸ்கிரைபட் டெக்ஸ்ட் புக்ஸ், ஓகே, அதே மாதிரி வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வெப்சைட்ஸ், அந்த மாதிரி பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் தான் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். நம்ம இன்டர்நெட் நோட்ஸ் எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் நோட்ஸ் எடுப்போம் இல்லையா? விக்கிபீடியா நோட்ஸ் எடுக்கும்போது அதில் போட்டிருப்பாங்க சைட்டேஷன் நீடு, ஆத்தரைசேஷன் நீடு நிறைய போட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் போட்டாங்க அப்படின்னா அதனால நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஓகே, அது போல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் எந்த கீழே ரெஃபரன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, யூ கேன் கோ டு தட் ரெஃபரன்ஸ். அந்த ஒரிஜினல் வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த வெப்சைட்ல போய் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் டெக் தி இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா கிளைமேட்டாலஜி பத்தி நீங்க கிளைமேட்ல பத்தி எடுக்க போறீங்க அப்படின்னா விக்கிபீடியா ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐஎம்டி கொடுத்துருப்பான், ஓகேவா. அடுத்தது யுஎஸ்ஜிஎஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, யுஎஸ்ஜிஎஸ் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஜியாலஜிக்கல் சர்வே அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம நேரம் இன்னும் ஐஎம்டி வெப்சைட்ல போயிட்டு யுஎஸ்ஜிஎஸ் வெப்சைட்ல போயிட்டோ இல்லைன்னா வெதர் சேனல்ல போயிட்டு நம்ம இன்னும் நோட்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும். எக்ஸாக்டா விக்கிபீடியால கொடுத்த எல்லா சோர்ஸுமே வந்து சரியான சோர்ஸ் கிடையாது. பெரும்பாலும் அங்க வந்து எடுப்போம். ஆனா அதை நம்ம எந்த வெப்சைட்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கறத வெரிஃபை பண்றது ஒண்ணு. இன்னொன்று சைட்டேஷன் நீடடு, அடுத்தது வந்து அப்படிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் வேலிட். ஓகே, அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அடுத்தது இந்த ஆத்தென்டிகேட்டட் சோர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக நான் சொல்றோம் அப்படின்னா நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸாம் எழுத போறோம். அந்த எக்ஸாம்ல அந்த இன்ஃபர்மேஷனுக்கான மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும், சுற்றி கரெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கணும். அப்போ கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க் இல்லை, பெனால்டி மார்க் ஆகும். பெனால்டி மார்க்ல இருந்த மார்க்கும் போயிடும். ஸோ நார்மலா ஸ்கோர் ரொம்பவும் குறைஞ்சிடும். அதனால நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிற இன்ஃபர்மேஷன் இஸ் பி ரைட் இன்ஃபர்மேஷன். அப்போ கரெக்டான இன்ஃபர்மேஷனுக்கான புக்கை மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதை மட்டும் தான் நம்ம படிக்கணும். ஸோ நிறைய புக் படிக்கணும் அவசியம் இல்லை, ஒரு புக் படிச்சாலும் சரியான சோர்ஸ் புக்கை நம்ம படிக்கணும். கிளியரா? அடுத்தது செகண்ட் ரீடிங் நோட்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். நார்மலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு புக்கை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நம்ம ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ வி நீட் டு கோ டு செகண்ட் ரீடிங். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ற விஷயம், ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ஒரு புக்கை வாங்குறீங்க, புக்கை படிப்பீங்கன்னா செலக்ட் புக்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்டரி இருக்கு, மட்டும் ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸ்டோரி ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தென் வி கோ டு தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அந்த பர்டிகுலர் டாபிக் 86 ரிவோல்ட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அது என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணுங்கன்னா now come back to the again the same unit, read that same 1857 ரிவோல்ட். இப்போ உங்களோட படிக்கிற மெத்தடாலஜி மாறி இருக்கும். எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா முதல்ல படிக்கும்போது நீங்க ஸ்டோரி தெரிஞ்சிருக்காக படிச்சீங்க, இப்போ என்ன இருக்கீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டீங்க, இப்போ ஆல்ரெடி எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அந்த கண்டென்ட்ல இப்போ நீங்க ரீட் பண்ணும்போது என்னென்ன நீங்க படிக்கிற அந்த ஒவ்வொரு லைன்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டும் எப்படி கொஸ்டினா வந்திருக்கும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாம இங்க திரும்ப படிக்க போறோம். அப்போ புக்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு, அது எப்படி கொஸ்டினா வந்திருக்கு அப்படிங்கறது நீங்க
உங்க கண்ணாலே நீங்க பார்த்துருவீங்க. அப்போ நீங்க அந்த அந்த விஷயங்கள எயிட்டி ஆஃப் ரிவோல்ட்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது எல்லாமே நீங்க அந்த புக்ல படிச்சிருப்பீங்க. படிச்சது போக ரிமைனிங் எவ்வளவு ஏரியா இருக்கு அதெல்லாம் அதே மாதிரி வேற என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிறது உங்க மைண்ட கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க எடுக்க வேண்டிய நோட்ஸ் அதுதான். அப்போ இது வரைக்கும் எதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் இருக்கு அது நம்மளுடைய நோட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது நம்ம நோட்ஸா வரும். பிளஸ் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே வேற என்ன கண்டென்ட் கேட்காம இருக்கு அப்படின்னு பாப்பீங்க இல்லையா, தட் இஸ் எக்ஸ்பெக்டட். இது நம்மளுடைய நோட்ஸ் ஆகும். இதுதான் நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? எதுக்கு சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதான் ஆல்ரெடி கேட்டாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதே கண்டென்ட்டை வேற மாதிரியான மெத்தடாலஜில வேற வேற ஒரு டாபிக்ல மிக்ஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்கற பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆனதும் உண்டு. பட் இட்ஸ் வெரி ரேர் கேஸ். ஆனா அந்த கண்டென்ட் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும், வேற ஒரு ஃபார்மேட்லயே வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால என்ன மாதிரி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கான பெஸ்ட் கைடன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு எதை நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறது இந்த கொஸ்டினே சொல்லிக் கொடுக்கும். அது போக என்னெல்லாம் இந்த கொஸ்டின் வரல அப்படிங்கிறதையும் அது சொல்லிக் கொடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், இதெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதனால செகண்ட் ரீடிங்ல தான் எப்பவுமே என்ன பண்ணுவோம், we have to make நோட்ஸ். ஓகே, அடுத்தது நோட்ஸ் எதுல எழுதுறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஓகே, நோட்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. முதல்லலாம் பாத்தீங்கன்னா A4 ஷீட் தான் இருக்கும், இல்ல நோட் இருக்கும், இப்படிதான் இருந்துட்டு. ஆனா இப்போ ரீசெண்டா எல்லாம் ஆன்லைன் மெட்டீரியல்னால எல்லாமே சாஃப்ட் காப்பி ஆயிடுச்சு. அதனால எது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நார்மலா இப்போ ஒரு பெரிய நோட் புக் வாங்குறோம். அந்த நோட் புக்கை செக்ஷனா பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதுல GS 1 GS 2 தனித்தனியா போட்டுக்கலாம். ஏன்னா GS 1க்கு ஒண்ணு, GS 1ல இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் ஒண்ணு தனித்தனியா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்கு தனித்தனி நோட்டா போடுவோம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரிஜிஸ்டர் நோட் புக் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எங்க யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கிற டாபிக்ஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகும். அது டெஃபினேஷன்ஸ், கான்செப்ட்ஸ், பிக்சர்ஸ், ஓகே, இந்த மாதிரி விஷயம் இல்லையா, அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டாட்டிக், அதெல்லாம் இப்போ மாறப்போறது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நோட் புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஹிஸ்டரி நோட்ஸ் எடுக்கிறோம், 1857 ரிவோல்ட் மாறவே போறது, அது ஸ்டாட்டிக்கா தான் இருக்க போகுது. ஓகேவா? 1935 ஆக்ட் மாற போகுது, அது அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் இன்னொரு ஸ்டாட்டிக் டாபிக், அதெல்லாம் நோட்ஸ்ல ஒரு நோட் எடுத்து கிளியர் கட்டா நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நோ நீட் டு கெட் அப்டேட் ஆஃப், ஜஸ்ட் ரீட் இட், அவ்வளவுதான். அதே மாதிரி பாலிட்டியில, கவர்னன்ஸ்ல, எத்திக்ஸ்ல, இன்டர்னல் செக்யூரிட்டியில, ஜாப்ல, எக்கனாமிக்ஸ், என்வரான்மெண்ட், சொசைட்டி, சயின்ஸ் அண்ட் டெக் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பார்ட் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் கண்டிப்பா இருக்கும். அது இதுன்னு பாத்தீங்கன்னா அதுல வர டெஃபினேஷன்ஸ், ஓகேவா, டெஃபினேஷன்ஸ், கிளாசிபிகேஷன்ஸ், கான்செப்ட்ஸ், இது எல்லாமே ஸ்டாட்டிக் காம்பனன்ட். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் நீங்க தனித்தனியா. இப்போ பாலிட்டில அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்போ என்ன மாற போடுறோம், அப்படியே அது ஸ்டாட்டிக் காம்பனன்ட் அப்படியே எழுதி. அதுக்கப்புறம் சார் ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, ஏதாவது ஒரு அமன் வந்துன்னா அது டைனமிக் காம்பனன்ட், அதை நம்ம தனியாக நோட் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அப்ப அந்த மாதிரி ஸ்டாட்டிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் முதல்ல என்ன பண்ணிட்டு வரும், நோட்ஸ் எடுத்துக்கிட்டு. இப்போ ஜியோகாலஜி இருக்கு, இப்போ ஜியாகிரபி படிக்கிறீங்க, ஜியாகிரபில எர்த்குவேக் படிக்கிறீங்க, எர்த்குவேக் உடைய டெஃபினேஷனு, அப்புறம் ப்ராசஸ், ஓகேவா, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்குவேக், இது எல்லாமே என்னது நார்மலா இருக்கிற. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஸ்டாட்டிக்கா இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணிக்கணும், ஸோ மேக் இட் யூஸ்ல ரிஜிஸ்டர்ஸ். ஏன்னா இதுக்கு நம்ம A4 ஷீட் போட்டு நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா A4 ஷீட் வந்து பண்டலா வாங்க வேண்டியது இருக்கும். அதனால பெட்டர் கீப் இன் ரிஜிஸ்டர்ஸ். நோட் பண்ற விஷயங்களை எப்படி பண்றதுங்கிறத நான் அப்புறம் அடுத்து நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஃபோல்டர்ஸ். ஃபோல்டர்ஸ்ங்கிற என்னன்னா, இப்போ டைனமிக் கான்செப்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல ஆர்பிஐடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும், பாலிசி மாத்திட்டே இருப்பாங்க, கவர்மெண்ட் புதுசு ஒரு பிளான் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க, மாடிஃபிகேஷன் நடந்துட்டே இருக்கும். அதெல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அதெல்லாமே கம்ப்ளீட் டைனமிக் ஆஸ்பெக்ட். இந்த கம்ப்ளீட் டைனமிக் ஆஸ்பெக்ட்ஸ் நோட் எழுதுறது பாசிபிள் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், மேக் இட் இன்டு A4 ஷீட்ஸ். அப்ப பேப்பர்ல எழுதி அதே பண்டில் பண்ணிக்கணும். ஸோ டாபிக் வைஸா we have to bundle it. கிளியரா? பெரும்பாட்டத்தை நம்ம எழுதும்போது ஒவ்வொரு பேப்பர் மேலேயும் அதோடைய டைட்டில், அதோட பேஜ் நம்பர் எல்லாத்தையும் தெளிவா அடுக்கி வைக்கணும். ஏன்னா நம்ம எழுதும்போது ஒரு 10 ஷீட் 20 ஷீட் எழுத போறது கிடையாதுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷீட் எழுதுவோம். ஓகேவா? நான் மினிமம் சொல்றேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷீட் எழுதுவோம். அதுல நோட்ஸ் அப்புறம் மாறி போயிடுச்சு, அப்போ கீழே போட்டுட்டோம், மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எடுத்து அடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால ஒரு பேப்பர் எடுத்த உடனே அந்த பேப்பர்ல என்ன டாபிக் எழுத போறோம் அப்படிங்கிறத, சப்போஸ் இதுதான் A4 ஷீட் வச்சுக்கோங்க. ஸோ டாப் ரைட் கார்னர்ல இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து RBI அப்படி எழுதிருக்கீங்க. ஓகே, RBIல பேஜ் நம்பர் 5 அப்படி போட்டே போகணும்.
நெக்ஸ்ட் வரும்போது ஆர்பிஐ பேஜ் நம்பர் 6. ஸோ மேக் லைக் அது மாதிரி எழுத ஆரம்பிக்கணும். அப்போ எழுத ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நோட்ஸ் வந்து மிஸ் ஆகாது. நோ வரிஸ் அபவுட், வி கேன் கீப் இட் வெரி சேஃப். ஏன்னா இந்த டைனமிக் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா செப்பரேட் ஃபோல்டர்ஸ் போட்டுக்கலாம். செப்பரேட் ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு தனியாக செப்பரேட் ஃபோல்டர், ஜாகிரபிகல் ஈவெண்ட் செப்பரேட் ஃபோல்டர், என்வரான்மெண்டல் கண்டிஷன் செப்பரேட் ஃபோல்டர், பொலிட்டிகல் இஷ்யூ செப்பரேட் ஃபோல்டர், ஐஆர்ல வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு செப்பரேட் ஃபோல்டர். ஓகேவா? அடுத்து இந்தியா சைனா செப்பரேட் ஃபோல்டர். இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் ஃபோல்டர்ஸை போட்டு நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம். அந்த ஃபோல்டர்ஸ்ல A4 ஷீட்ஸை நம்ம டேட் வைஸ் ஆட் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த பர்டிகுலர் டாபிக் அப்டேட் ஆகிட்டே வந்துடும். இது வந்து A4 ஷீட்ல நோட்ஸ் எடுக்கிறதுங்கிற மெத்தடாலஜி. ஓகே, அப்போ டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் ரெண்டுமே என்ன பண்ணணும், நம்ம சைமல்டேனியஸாக கொண்டு போகணும். இப்போ ரீசெண்ட் இயர்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெரும்பாலான பசங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்ட் நோட்ஸ் எடுக்கிறாங்க. சாஃப்ட் நோட்ஸ் எல்லாமே PDF மெட்டீரியல்ஸ் தான். ஸோ புக்ஸ் இப்போ வாங்குறது எல்லாமே PDF தான் எடுக்கணும். இதுல அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கப் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். நம்ம டிரைவ்ல போட்டு வச்சிருக்கோம். ஸோ எங்கே வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எடிட் பண்றது, ஆர்கனைஸ் பண்றது, அப்டேட் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸி. ஸோ எங்கே வேணாலும் வி கேன் அப்டேட் எனிவேர் அண்ட் அக்சஸ் எனிவேர். ஊருக்கு போறோம், கையில மொபைல் இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், எங்க வேணா படிச்சுக்கலாம், ப்ராப்ளமே இருக்காது. ஓகே, ஸோ இட்ஸ் அ ஹைலி டைனமிக் ஒன். அந்த நோட்ஸை வந்து ஈஸியாக மாடரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம், அப்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும், ப்ராப்ளமே இருக்காது. ஆனா இதுல மிகப்பெரிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் நோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, இன்புட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனா அவுட்புட் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கையில் இல்லாம போயிடும். எல்லாமே நீங்க மொபைலே டைப் பண்ணி லேப்டாப் டைம் வச்சுட்டு இருக்கும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல ஆன்லைன்ல கிடையாது, எக்ஸாம்ல நம்ம எழுததான் போறோம். அப்போ ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும்போது அப்போ அந்த ரைட்டிங் ஸ்பீட் என்ன, உங்களுடைய வேர்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கடைசி வரைக்கும் தெரியாமே போயிடும். அப்போ அதுக்குன்னு தனியா உட்காந்து ரைட்டிங் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வேர்ட்ஸ் எல்லாம் தெளிவா அட்லீஸ்ட் புரியுற மாதிரி எழுதணும்ல, எழுதுறதுக்கும் நம்ம தனியாக ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு லாங் கேப்பை தயவுசெய்து விட்டுறாது. நார்மலா பாத்தீங்கன்னா ஃபைனல் இயர் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஜூன்ல படிக்க ஆரம்பிப்பாங்க, நெக்ஸ்ட் ஜூனு. அப்போ 1 இயர் கேப்ல ஓகே இது டிசம்பர், இது ஜனவரி, ஓகே இது ஜூன். 1 இயர் வந்து எதுவுமே எழுதிருக்க மாட்டாங்க. ஆன்லைன்லயே ஃபுல் லைன் பண்ணிருப்போம். நோட்ஸ் எடுத்து கட் அண்ட் காப்பி பேஸ்ட் போட்டு ஃபுல் ட்ரா போட்டு வச்சுப்போம். நோட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய கண்டென்ட் தெரியும். ஆனா இப்போ பிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், ஜூன் மாசம் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வந்து உட்காரும் போது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 3 மாசத்துல அட் பிரசன்ட் ஷெட்யூல் நான் சொல்றேன், நார்மல் ஷெட்யூல் மாறி இருக்கு. இப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படி இந்த 3 மாசத்துல, அதாவது பிலிம்ஸுக்கும் மெயின்ஸ் இருக்கிற அந்த ஷெட்யூல் 3 மாசத்துல ஃபுல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி பேப்பரையும் 250 மார்க்ஸுக்கு 3 ஹவர்ஸ்ல ப்ரெசென்ட் பண்றது அப்படிங்கிற அந்த டிடிஎஸ் ஜாபை நம்ம டாஸ்க்கை ரீச் பண்ண முடியாது. அதனால நீங்க சாஃப்ட் நோட்ஸ் வேணா எடுத்துக்கலாம், தாராளமா எடுங்க. ஆனா வாட் எவர் மேபி யூ ரைட் அண்ட் கீப் இன் அ பேப்பர்ஸ். எழுதுற ப்ராக்டிஸை விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்க சாஃப்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா 50% எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 50% அட்லீஸ்ட் யூ ரைட் அண்ட் கீப் இட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா எக்ஸாம்ல எழுதணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? லேப்டாப்ல அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும், கண்டென்ட் நிறைய கிடைக்கும். ஆனா பிலிம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா மெயின்ஸ் எக்ஸாம்ல போயிட்டு அங்க நல்லா மாட்டிக்குவோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு எழுதி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுதான் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, இப்போ இப்போ நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா கிளாஸ் நோட்ஸ் நாம எல்லாருமே கிளாஸுக்கு போவோம், கிளாஸ்ல நோட்ஸ் எடுப்போம். ஓகே, இல்ல ஒரு புக் படிக்கிறீங்க, புக்கில் நோட்ஸ் எடுக்கிறீங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜி நான் சொல்றேன். நார்மலா இது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது திரும்ப இப்படி தான் நோட்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, இதுதான் ஒரு A4 ஷீட். ஓகே, இதுதான் ஒரு A4 ஷீட்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பிளாக்னுடைய பவுண்டரி A4 ஷீட். இங்க இருந்து இது வரைக்கும் A4 ஷீட் சைஸ். ஓகே, நார்மலா எப்படி நோட்ஸ் எடுப்போம்னா இங்க இருந்து கடைசி வரைக்கும் வாழலாம் ஃபுல்லா எழுதியிருப்போம் இல்லையா? இங்க இருந்து ஃபுல்லா எழுதியிருப்போம் நோட்ஸ். இந்த இந்த 2 பிளாக் லைனை மறந்துடுங்க, இந்த பிளாக் லைனையும் இதையும் மறந்துடுங்க. ஃபுல்லா நோட்ஸ் எடுத்திருப்போம். கிளியரா? இப்படி ஃபுல்லா நோட்ஸ் எடுத்திருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம எதை எங்க எழுதியிருக்கிறோம் எதுவுமே தெரியாது. சப்டைட்டில் போட்டிருப்போம், எல்லாமே சர்டிஃபிகேட் ஒழிஞ்சு போயிருக்கும். இது ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க, ஓகே கொஸ்டின் அப்படின்னு எழுதி போட்டுட்டு அப்படியே கொஸ்டின் 1 அப்படின்னு எழுதி போயிருக்கும். இது கொஸ்டின் இங்க இருக்கும். அடுத்த டாபிக் இங்க ஆரம்பிச்சிருக்கும், அடுத்த சப்டைட்டில் இங்க ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் என்ன ஆகும், நோட்ஸ் ஃபுல் பேஜுக்கும் கண்டென்ட் உள்ள இருக்கும். இப்போ ஒரு ஒரு 2 இயர் நோட் எடுத்து போயிருப்பீங்க, கிளாஸ் ரூம்ல ஒரு கிட்டத்தட்ட 2 மாசத்துல நோட்ஸ் எழுதிருப்பீங்க. நோட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த நோட்ல சப்போஸ் ஒரு டாபிக் எடுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி கிளாஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ எர்த்குவேக் ஒரு டாபிக் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, எர்த்குவேக் டாபிக் எங்கன்னு ஜியோபாலஜி நோட்ல நீங்க தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா அந்த நோட்டை பொறுத்தவரை எங்கேயுமே இண்டெக்ஸே இருக்காது. தெர் இஸ் நோ இண்டெக்ஸே இருக்காது. அப்போ அந்த எர்த்குவேக் டாபிக் தேடி தேடி பார்ப்போம், தேடி பார்த்து கிடைக்கவே கிடைக்காது. அப்போ
சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம், நான் கிளாஸ்ல அன்னைக்கு வந்தா நோட்ஸ் எங்க எடுத்தேன்னு தெரியல, இருந்த ஒரு காப்பி இருந்தா அனுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனலா நம்மகிட்ட நோட்ஸ் இருக்கு, ஆனா யூஸ் பண்ண முடியல. தட் இஸ் தி பிகெஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது, ஓகே, இப்போ எர்த்குவேக் பத்தின ஒரு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் மட்டும் வேணும். நம்மளுக்கு தெரியும் கிளாஸ்ல ஃபேக்கல்டி நிறைய கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஆனா கொஸ்டின் நோட்ல எழுதி இருக்கோம். இப்போ வேண்டாம் என்னன்னா எர்த்குவேக் டாபிக்கே கிடைக்கல. அப்ப எங்க கொஸ்டின் நமக்கு கிடைக்க போகுது? அதனால பாருங்க, கொஸ்டின் நம்ம கையில இருக்கு, ஆனா ப்ராக்டிஸ்க்கு நம்ம கையில கொஸ்டின் இல்ல. ஸோ இப்போ அதான் இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல போய் சேர்ந்துருவோம். அப்போ கஷ்டப்பட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் எழுதுறதுக்கான பிரயோஜனம் ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்பவுமே when you are taking in notes, ஃபுல்லா எப்படின்னா எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, இப்போ இப்போ A4 ஷீட்டை செக்ஷனா பிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி. ஓகேவா? இப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும்? ஓகே, இப்போ நோட்ஸ் எடுக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா இங்கிருந்து இது வரைக்கும் தான் நோட்ஸ் எழுத போறீங்க. ஓகே, இந்த கார்னர் வரைக்கும் தான் நோட்ஸ் எழுத போறோம். அப்ப எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி பேராகிராஃப் மஸ்ட் ஹேவ் அ சப்டைட்டில் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. மஸ்ட் ஹேவ் அ சப்டைட்டில். சப்டைட்டில் 1 அண்ட் மேக் அண்டர்லைன். ஓகேவா? அடுத்து இன்னொரு சப்டைட்டில். அடுத்து இன்னொரு பேராகிராஃப். So we are going with the paragraphs. Okay, another paragraph. Each and every paragraph must have a subtitle. இங்க subtitle 2. Subtitle 2. கிளியரா? இப்படி இருக்கு. அப்போ இந்த மாதிரி சப்டைட்டில் போட்டு எழுதிட்டே போயிட்டு இருப்போம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இது எர்த்குவேக் டாபிக் அப்படின்னா, அதே எக்ஸாம்பிள் எர்த்குவேக் டாபிக் அப்படின்னா, ஓகே, இதுக்கு ஒரு கொஸ்டின் சொல்றாங்க ஃபேக்கல்டி. ஒண்ணு என்ன பண்ணணும், அந்த கொஸ்டின் வந்து இந்த பாட்டம் லைன் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க எழுதணும். கொஸ்டின் 1. ஸோ ரைட் ஹியர் த கொஸ்டின். சப்போஸ் இந்த கொஸ்டின் 2005ல கேட்டிருக்காங்க அப்படின்பாங்க. ஸோ பிராக்கெட்ல 2005 கொடுங்க. இதே மாதிரி வேற கொஸ்டின் எல்லாம் சொல்றாங்க, ஃபேக்கல்டி சொல்றாங்க, செகண்ட் கொஸ்டின் சொல்றாங்க, ஸோ தேர்ட் கொஸ்டின் சொல்றாங்க. ஸோ யூ ரைட் டவுன் த பாட்டம். அப்போ இது இயர் நீங்க போட்டிருக்கோம் அப்படின்னா இதான் எக்ஸ்பெக்டட், இதெல்லாம் வரலாம். நீங்க இயர் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஆல்ரெடி கேட்ட யூபிசி கொஸ்டின். ஓகேவா? அப்போ உங்களுடைய நோட் எடுத்தீங்கன்னா உங்க நோட்ல ஒவ்வொரு பேஜ்லயும் கீழே நோட்டை திருப்பிட்டே போனீங்கன்னா கீழே பார்த்தா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அப்ப கீழே என்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கான கண்டென்ட் மேல இருக்குன்னு இருக்கும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அன் இண்டெக்ஸ். தெரியுதா? அப்போ உங்க நோட்ஸ்ல ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்க கொஸ்டின் இருக்கு, இந்த கொஸ்டின் ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சர் யூ கேன் ஃபைண்ட் இன் தி டாப். அப்போ இங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதே பேஜ்ல மேல மேல ஆன்சர் இருக்கும். கிளியரா? அப்போ கொஸ்டின் ஆன்சர் புக்லெட்டாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஜ் திருப்பிட்டே போனீங்கன்னா பாட்டம் ஒரு கொஸ்டின் மட்டுமே இருக்கு, கொஸ்டின் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டினுக்கான ஆன்சர் மேல இருக்கு, அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுடைய நோட்ஸ் பக்காவா செக்ரேட் ஆயிருக்கும். ஸோ யூ கேன் யூஸ் இட் யுவர் நோட்ஸ் கிளியர்லி. உங்களுக்கே தெரியும் எங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது. சரி, ஓகே. இப்போ சைட்ல வாங்க. இந்த பாக்ஸ் எதுக்காக சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பாக்ஸுக்கு பேர் தான் அப்டேட் பாக்ஸ்னு பேர். அப்டேட் பாக்ஸ் வந்து லிங்க் பாக்ஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா சார் அப்படின்னா இப்போ நீங்க இதான் சொல்ல இதே எர்த்குவேக் வச்சுக்கோங்க. எர்த்குவேக் நோட்ஸ் இங்க இருக்கு. இப்போ திடீர்னு இப்போ டெய்லி எர்த்குவேக் வந்துட்டே இருக்கு இல்லையா? அப்போ சடனா ஒரு மேஜர் எர்த்குவேக் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மியான்மர் இந்தியா பாட்டும் எர்த்குவேக் இன்னும் அது சப்போஸ் மேஜர் எர்த்குவேக்காக இருக்கு அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எர்த்குவேக் என்னது? இந்தியா மியான்மர் பார்டர்ல எர்த்குவேக் உடைய எபி சென்டர் என்ன, அதோடைய மேக்னிடியூட் என்ன, ஓகேவா? மேக்னிடியூட் எவ்வளவு? 5.1 வச்சுக்கோங்க. 5.1 அதோடைய ஃபோக்கஸ் டெப்த் என்ன எழுதி வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் நவ் இஸ் கெட்டிங் அப்டேட்டட். இந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டே வருது. ஓகே, இல்ல வேற ஒரு புக் படிக்கிறீங்க, வேற புக் படிக்கும் எர்த்குவேக்ல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்க. சப்போஸ் ஒரு பிக்சர் பாக்குறீங்க, அந்த பிக்சர் நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்? we can add it up, we can update our கண்டென்ட்டையும் நம்ம என்ரிச் பண்ணிக்கலாம். ஸோ என்ரிச்சிங் கண்டென்ட், அப்டேட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம நோட்லயே நடக்குது. அப்போ நம்ம நோட் அப்படிங்கிறதா ஒரு கம்பைலேஷனுக்கான ஒரு பெஸ்ட் சோர்ஸா இருக்கும். கம்பைலேஷனுக்கான பெஸ்ட் சோர்ஸா இருக்கும். நம்ம என்ன புக்கை படிச்சாலும் அதுல இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? ஓகே, நம்மளுடைய நோட்ல எழுத ட்ரை பண்ணுவோம். அப்படி எழுதியாச்சுன்னா நம்ம நோட்டு தான் பெஸ்ட் நோட்டா இருக்கும். ரீட். அப்போ லாஸ்ட் மினிட் நம்ம நோட்ஸ் தான் நம்ம படிப்போம், அப்படியே ரிவிஷன் பண்ணுவோம். அப்டேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். எக்ஸாம் எழுதும் போது அந்த எர்த்குவேக்கான எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்? ஹிஸ்டோரியல் எக்ஸாம் மட்டும் இல்லாம we can find the recent example also எக்ஸாம்பிள் கோட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இங்க இருக்க எர்த்குவேக் நடந்துட்டு இருக்கு, இதே டாபிக்கை நம்ம சப்போஸ் வேற எங்க லிங்க் பண்ணோம். ஓகேவா? சப்போஸ் இந்த டாபிக் இருக்கு, இந்த டாபிக் அதை விடுங்களேன். சப்போஸ் சைக்ளோன் படிக்கிறோம், கிளைமேட்டாலஜில சைக்ளோன் படிக்கிறீங்க. அப்படி சைக்ளோன் படிக்கும் போது இப்போ இந்த சைக்ளோன் டாபிக் நம்ம எங்க வரணும்? இந்தியாவோட கிளைமேட் படிக்கும்போது வரும் இல்லையா? இந்தியா கிளைமேட் படிக்கும்போது வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ரெஃபர்
இந்தியா கிளைமேட் இங்க போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ நீங்க சைக்ளோன் நீங்க படிக்கும் போது இந்தியா கிளைமேட்டும் சேர்த்து நம்ம படிக்கணும். உடனே இந்த டாபிக் படிச்சு முடிச்சோடனே ஓபன் பண்ணி இந்தியா கிளைமேட்டையும் படிப்பீங்க. இந்தியா கிளைமேட் டாபிக் படிக்கும் போது அங்க இதே மாதிரி என்ன இருப்பீங்க, இங்க இந்த இடத்துல இந்தியா கிளைமேட் டாபிக் வரும். இன்னொரு பேஜ்ல இந்தியா கிளைமேட் யூனிட் படிக்கும் போது அங்க ரெஃபர் சைக்ளோன் அப்படின்னு போட்டு வச்சிருப்பீங்க. சரிதா? ஸோ வி கெட் லிங்க். அப்ப நீங்க இந்த யூனிட் படிக்கும்போது சைட்ல பார்த்தா தெரிஞ்சு இதையும் சேர்த்து இன்டர்லிங்கிங் ஆஃப் டாபிக்ஸ். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பேஸ் நம்ம நோட்லயே இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம நோட்டு தான் நம்மளுக்கான கன்வீனியன்டா இருக்கு. ஏன்னா நாம எழுதின நோட்ஸ் எல்லாமே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸாம் ரீகலெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கிளியர்? ஸோ திஸ் இஸ் த வே ஹவு டு டேக் நோட்ஸ். கிளாஸ்லயும் சரி, இல்லை நீங்க நோட்ஸ் வீட்லயே நோட்ஸ் தான் சரி, இந்த மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய நோட்ஸ் அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். கிளியரா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது ஒரு நோட். ஓகே, இது ஒரு நோட்ஸ். இது எங்க கிளாஸ்ல சாரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் எடுத்த ஒரு நோட். எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல என்ன டாபிக், சைக்ளோனோடைய டிசாஸ் ஆஸ்பெக்ட், ஓகே, கேரக்டர் வந்து நோட்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதுக்கான எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பாட்டம்ல அதுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கு. அதுக்கான ஆன்சர் பத்தின பிக்சரும் ஒன்று போட்டிருக்காங்க. தெரியுதா? இப்படிதான். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மேல இருக்கும். அதுக்கான எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பிக்சர் இருக்காங்க. இங்க பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெஃபர் ஓஷன் கரண்ட் எழுதியிருக்காங்க. பாத்தீங்களா? ரெஃபர் ஓஷன் கரண்ட் இங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மைனிங் இன் சிலி, காப்பர், பாஸ்பனைட் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? அப்போ இந்த மாதிரி இந்த லிங்க் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம இன்னொரு டாபிக் இடையில ஒரு லிங்க் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் கீழே இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 கொஸ்டின்ஸ் கீழே இருக்கு. அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு மேல வரும். இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா வில் கெட் கிளியர். நம்மளுடைய நோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஃபிடண்டா இருக்கும். அப்போ நம்ம நோட்ஸ்ல நம்ம கான்ஃபிடண்டா இருந்தோம்னா நம்ம ஆன்சரும் கான்ஃபிடண்டா இருக்கும். ஸோ நோட்ஸ் தாங்க நம்மளுக்கான கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இவ்வளவுன்னு சொல்றேன். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். நார்மலா ஒரு புக் எடுத்து படிச்சோம் அப்படின்னா அதுல 20% கண்டென்ட்டை நீங்க நோட்ஸ் எழுதுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா சீரியஸ் சொல்லுவாங்க, எல்லா சர்வீஸ் கேண்டிடேட்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆனா எல்லா புக்லயுமே 20% கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டா எல்லா புக்லயும் 20% கண்டென்ட் இருக்காது. இன்னொரு விஷயம், எல்லா புக்லயும் 20% மட்டும் தான் இருக்குமானா அதுவும் இருக்காது. ஸோ கம்ப்ளீட்லி வேரி பேஸ்டு ஆன் தி மெட்டீரியல். ஓகே, பேஸ்ட் ஆன் தி மெட்டீரியல். இப்போ 6th புக் என்சைட் புக் எடுக்கிறீங்க, அதுல 20% கண்டென்ட் எடுத்தீங்கன்னா அதனால 6th புக் என்சைட் புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். when you are reading from 12th, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 12th 11th 12th படிச்சுட்டு then you are going to the 6th NCERT போறீங்கன்னா 6th NCERT ஹிஸ்டரி புக்ல மேக்ஸிமம் பண்ணீங்கன்னா ஒரு 5 to 7% கண்டென்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல 20% எடுக்க சொல்லியிருக்காங்க, 20% எடுத்துட்டு இருக்க கூடாது. கிளியரா? அப்போ நான் ஒரு புக்கோட கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கான விஷயம் கிடைக்கும். இதே இந்தியா இயர் புக் படிக்கிறீங்க, இந்தியா இயர் புக்ல நீங்க 20% கண்டென்ட் நம்ம தேடவே முடியாது. ஏன் சொல்லணும்னா அந்த புக் அப்படிங்கிற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி ரிப்போர்ட் அவ்வளவு இன்ஃபர்மேஷன் அப்படியே கொட்டி வச்சிருப்பாங்க. அத்தையும் நோட்ஸ் எடுக்க முடியாது. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேடினீங்கன்னா மேக்சிமம் அதிகபட்சமா ஒரு அந்த புக்ல இருந்து, ஓகேவா, அந்த புக்ல இருந்து அதிகபட்சமா ஒரு 10% கண்டென்ட் தான் நம்ம நோட்ஸா எடுக்க முடியும். புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பெரிய புக்ல அவ்வளவு படிப்போம், ஆனா நோட்ஸ் வந்து ஒரு 10%க்கு கீழே தான் இருக்கும். அதனால 20% எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிளைண்டா எல்லா புக்லயும் 20% எடுக்காதீங்க. அது அந்த புக்கோட கண்டென்ட், மெட்டீரியலோட கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப நோட்ஸ் எடுக்கும் போது முக்கியமான கீவேர்ட்ஸ், ஓகேவா, அந்த மாதிரி டேட்ஸ், இயர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு முக்கிய எக்ஸாமுக்கு தேவைன்னு பண்ணுவோம். முதல்ல சொன்ன கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு உள்ள போறோம். அப்ப அந்த மாதிரி பர்டிகுலர் டாபிக்ல, அதாவது ஹிஸ்டரினா அதுல வந்து நேம் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. அதே ஜாகிரின்னு வந்துட்டோம்னா கான்செப்ட்ஸ் முக்கியமா கேட்பாங்க. எக்கானமி போயிட்டா டெஃபினேஷன்ஸ், அதுல வரக்கூடிய ஃபேக்ட்ஸ் முக்கியமா கேட்பாங்க, டேட்டா முக்கியமா கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்றேன். அப்ப அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்துட்டீங்கன்னா அது நேச்சர் ஆஃப் டாபிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம நோட்ஸை எடுக்கணும். ஓகேவா? அப்போ 20% ரூல் அப்படிங்கிறது இது கண்மூடித்தனமா இல்லாங்க, பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட் ஆஃப் த டாபிக். கிளியரா? ரைட். அடுத்தது புல்லட் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? நம்ம எழுதலாம். எப்போ நம்ம வந்து பேராகிராஃபா எழுதுவோம் அப்படின்னா when you are going for a டெஸ்ட் எழுதும்போது நம்ம பேராகிராஃபா எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்றீங்க. ஸோ when you go for ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது then we can write a paragraph. மற்றபடி நம்ம புக்ல இருந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மேக் இட் இன்டு புல்லட் பாயிண்ட்ஸ். ஏன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது வரையும் தான் நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். அதாவது
ஒரு பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃப்ல இருக்கிற முக்கியமான லைன்ஸ் மட்டும் கோட் பண்றீங்க. நோட்ஸ் எடுக்க போறோம். அந்த லைன்ல இருக்கிற முக்கியமான ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாம்ல நமக்கு ஒரு வேர்டு ஞாபகம் வந்ததுன்னா அந்த வேர்டு லைனை கிரியேட் பண்ணலாம். லைன்ல இருந்து ஒரு பேராகிராஃபா கிரியேட் பண்ணிடலாம். இதுதான் மெத்தடாலஜி. ஹவு டு டேக் இன், அதாவது ஒரு கான்செப்டை மைண்டுக்கு எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃபை ஒரு லைனா மாத்தி லைன்ல ஒரு வேர்டா கன்வெர்ட். இந்த வேர்டு சொல்லியாச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைனை டெரைவ் பண்ணுவோம். அந்த லைன்ல இருந்து ஒரு பேராகிராஃப் டெரைவ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுதான் நம்முடைய எக்ஸாம்ல அவுட்புட் மெத்தடாலஜி. வேர்ட்ல இருந்து லைன், லைன்ல இருந்து பேரா. ஓகே, ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜி பேராகிராஃப் டு லைன், லைன் டு வேர்டு. இதுதான் நம்மளுக்கான மெத்தடாலஜி. இது எங்க சார் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கான ஸ்டடி நோட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸ்டடி நோட்ஸ் வந்து பெரிய பெரிய நோட் எல்லாம் ஃபைல்லாம் போட்டு பண்றது. அது போக பாக்கெட் நோட்ஸ், லாஸ்ட் மினிட் ரிவிஸ் நோட் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு இருக்கு பாருங்களேன். இந்த ரெண்டும் நம்ம ப்ரிப்பரேஷன்ல மிகப்பெரிய ரோலை பிளே பண்ணும். அப்படின்னு கேக்குறீங்களா? பாக்கெட் நோட்ஸ் அப்படின்னா இந்த சின்ன சின்ன பாக்கெட் டைரி இருக்கு பாத்தீங்களா? இந்த பாக்கெட் டைரியில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளவு படிச்சாலும் மைண்ட்ல வராது அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் எழுதி வச்சோம். இல்லைன்னா அன்னன்னைக்கு படிக்கிற விஷயங்களை ஒவ்வொரு லைன் மட்டும் அப்படி எழுதி வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். இல்ல நீங்க வந்து ஆப்ஷன்ல படிக்கிறீங்க, அந்த ஆப்ஷன்ல ஒரு தியரி இருக்கு. அந்த தியரியோட முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் நினைக்கலாம். அந்த லைனை மட்டும் ஒவ்வொன்று அப்படியே பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுட்டே போயிருக்கீங்க. அவ்வளவுதான். சின்ன ஒவ்வொரு இதுதான் ஒரு வேர்டு சொல்றோம். இதெல்லாம் ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, ஒவ்வொன்றும் ஒரு வேர்டு தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஒரு ஃபுல் பேஜ்ல அந்த பாக்கெட்ல இருக்கிற ஃபுல் பேஜ்ல அந்த மொத்த தியரி அடங்கியிருப்பீங்க. அந்த தியரி புக்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கத்துக்கு போகும். நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது 4 பக்கத்து நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஆனா அதையே ஒரு சின்ன ஒரு குட்டியூண்டு பாக்கெட்ல வைக்கிற பேப்பர் சைஸ் இருக்கிற ஒரு பேஜ் இந்த வேர்ட்ஸை போட்டு நான் ஃபில்அப் பண்ணி வச்சிருப்போம். இதுக்காக அப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இதே சார் மெனக்கட்டு எழுதி வைக்கிறோம் அப்படின்னா, ஏன் எழுதுறோம் அப்படின்னு நல்லா மொழி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல நீங்க ரீடைன் பண்ணும்போது இந்த பேஜ்ல இருக்கு பாத்தீங்களா, இது ரொம்ப ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இதுல 15 வேர்டு இருக்கு. 15 வேர்டு இருந்தா மொத்த தியரியை முடிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த ரிவிஷன். அதை எப்ப பண்ணிருப்போம் அப்படின்னா, இது உட்கார்ந்து ரிவிஷன்லாம் பண்ண வேண்டாம். எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க டிராவல் பண்ணுவீங்க தெரியுமா? டிராவல் பண்ணும்போது நீங்க அந்த விஷயங்களை பயன்படுத்தணும். இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்கீங்க. நார்மலா கிளாஸுக்கு போறோம், எங்கேயாவது காலேஜுக்கு போறோம். பஸ்ல போறோம் அந்த டைம்ல கண்டிப்பா வேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதாவது கம்ஃபர்ட்டா போகும்போது வித் சேஃப்டி மெஷர்ஸ் ஓகே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டிராவலிங் டைம்ல இந்த இந்த பெரிய புக் வச்சு படிக்கிறது அவ்வளவு கஷ்டம். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த சின்ன பாக்கெட் புக் எடுத்து வச்சு ஜஸ்ட் வி கேன் ரிவைஸ் இட். பாருங்க, இது மொத்தமா ரிவைஸ் பண்றதுக்கு நாட் மோர் தென் 5 மினிட்ஸ். இந்த மொத்தம் ஒரு தியரி ரிவைஸ் பண்ணிடலாம். இதுவே நீங்க 4 பக்கம் இருந்ததுன்னா திருப்பி படிக்கிறதுக்கு 15-20 மினிட்ஸ் ஆயிடும். 5 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். அப்ப நான் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா மினிமம் ஒரு 4 பேஜ் ரிவிஷன் பண்ணீங்கன்னா 4 தியரி ரிவிஷன் பண்ணியாச்சு. 4 தியரியை ரிவைஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இப்படி நான் எஃபிசியன்ட்டா டைம் நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அன்னெசரியா போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? நம்ம வீட்லயே ஒரு ரூம்லயே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப கண்ணுக்கு படுற மாதிரி நிறைய விஷயங்களை எழுதி விட்டுட்டீங்கன்னா அது கண்ணில் பார்க்க பிக்சர் மெமரியில அது மைண்ட்ல போய்கிட்டே இருக்கும். எங்கேங்க நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல ரூம் படுது, ஃப்ரீயா இருக்கும்போது ஃப்ரீயா உட்காரு, ரிலாக்ஸ் உட்காரும் போது கண்ணு எங்க படுது பாருங்க. அந்த இடத்துல ஒரு முக்கியமான கண்டென்ட் எடுத்து ஒட்டுங்க. இந்தியா மேப் ஒட்டுங்க, ஹிஸ்டாரிக்கல் மேப் ஒட்டுங்க, ஏதாவது ஒட்டி வைங்க. அதெல்லாம் கண்ணில் பார்க்க பிக்சர் மெமரியில உங்க மனப்பாடாத விஷயங்கள் எந்த காலத்திலையும் மறக்காது, அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிடும். ஓகே. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த டிராவலிங் டைம்ல தான் பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? யாரு ஆப்ஷனல் பசங்களுக்கு மேப் போட்டு பாலாங்க நான் சொல்லுவேன். ஓகேவா? மேப் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதாவது நம்ம இதுலயே உட்காந்துக்கிட்டு, இதுல பஸ்லயே உட்காந்துக்கிட்டு ஒரு இந்தியாவை வரைஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வென் தே ட்ரா இந்தியா மேப், ஸோ பாருங்க இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான். எதுக்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப வேகமா வரையணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ பை ப்ராக்டிஸ் ஆட்டோமேட்டிக் என்ன வர ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க பஸ்ல உட்காந்துருப்போம், அடுத்த பஸ் போறோம், அடுத்த பஸ் ஸ்டாப் இறங்கல ஒரு இந்தியா வரைஞ்சிடணும், 2 இந்தியா வரைஞ்சிடணும், 3 வரையணும், ஒரு வேர்ல்டு மேப் வரையணும். அந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் நம்மளுக்குள்ளேயே கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பிஸியா இருந்துட்டு இருப்போம், நம்மளுடைய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இதனுடைய அவுட்புட் எல்லாம் எங்க வரும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன படம் வரைச்சு பாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிட் நோட்ஸ் எழுதி படிக்கிறது, இதெல்லாம் எக்ஸாம் ஹால்ல நம்மளுக்கு அவ்வளோ பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாயிண்ட்ஸ் அப்படியே பிச்சுக்கிட்டு வரும், எழுதிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம், மறக்கவே மறக்காது, அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். படம் வரையும் ரொம்ப வேகமா வரைஞ்சு முடிச்சிட முடியும்.
அந்த மாதிரி டைம்ல தான் இந்த டிராயிங் போறது, சார்ட் போறது இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுக்காக நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஸ்டடி நோட்ஸ் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்கெட் நோட்ல ஒரு பேஜ்ல அந்த மொத்த கண்டென்ட் எழுதி வைக்கிற மாதிரி ஒவ்வொரு வேர்டு வேர்டா எழுதி வச்சுட்டீங்கன்னா, இந்த வேர்டு பார்த்தோம்னா அந்த கண்டென்ட் ஞாபகம் வர மாதிரி கிளியரா. அடுத்தது லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஒன்றும் இருக்கு. அது என்ன லாஸ்ட் மினிட் ரிவிஷனு? அதாவது நம்ம என்னதான் படிச்சாலும் ஒரு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல நிக்காது. ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே ஒரு நோட் தனியா அதுக்குன்னு தனியா என்ன பண்ணுங்க, ஒரு 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 1 பேர் நோட் தனியா சின்ன நோட் இருக்கு இல்லையா? சின்ன நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஒரு 1 பேர் நோட் வச்சுக்கோங்க. ஏன் லாங் சைஸ் நோட் போடணும்னு சொல்லலாம். லாங் சைஸ் நோட்ல பார்க்கும்போது நிறைய கண்டென்ட் இருக்கும் ஒரு ஃபீல் வந்துரும். அதனால அவ்வளவு எழுத போறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன 1 கொயர் நோட் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த 1 கொயர் நோட்ல உங்களுக்கு என்னென்ன ஃபேக்ட் எல்லாம் உங்களுக்கு மறக்கும்னு தோணுதோ, இல்ல எக்ஸாம் நோட் பார்த்தாதான் எனக்கு தெளிவா தோணுதோ அந்த ஃபேக்ட் எல்லாம் எடுத்து ஜஸ்ட் ஃபில் இட் அப். அந்த ஃபேக்ட்டை மட்டும் எழுதுங்க. அது என்னன்னு எழுதவே வேண்டாம். ஜஸ்ட் ரைட் த நம்பர் அண்ட் புட் இன் பாக்ஸ். ரைட் அ நம்பர், புட் பாக்ஸ். ரைட் அ நேம் அண்ட் லீவ் இட். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க டைட்டில் எழுதவே கூடாது. ஏன் சொன்னா, நீங்க அந்த லெட்டரை நம்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபேக்டர் தெரிஞ்சிடணும். தட் இஸ் ரிவிஷன். அவ்வளவுதான். இதே மாதிரி அந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, எல்லா பக்கம் ஃபில்அப் பண்ணி வச்சுட்டே போங்க. அந்த பேஜ் ஃபுல்லா ஃபில்அப் பண்ணுங்க. நோட் ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிட்டே போயிட்டு இருங்க. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் ஒரே நோட்ல எழுதுங்க. தனி நோட் எல்லாத்தையும் ஒரே நோட்ல எழுதுங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க அந்த நோட்டை லாஸ்ட்ல திரும்ப போறீங்க. இப்படி திரும்பும்போது இங்க எக்கனாமிக்ஸ் இருக்கும், ஓகே, இங்க ஹிஸ்டரி இருக்கும், இங்க பாலிட்டி இருக்கும். மாறி மாறி ஒரே பேஜ்ல 3 கண்டென்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்க மைண்ட் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பார்க்க, அடுத்து ஹிஸ்டரி ரிவிஷன் பண்ணும், அடுத்து பாலிட்டி ரிவிஷன் பண்ணும், அடுத்த பேஜ் போவீங்க, அடுத்த பேஜ்ல ஜாகிரபி ரிவிஷன் பண்ணும். இந்த மாதிரி என்ன பண்ணும், ஒரே நீங்க இந்த பேஜ் பாருங்க, மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்திருப்பீங்க. இந்த 2 மினிட்ஸுக்குள்ள உங்க மைண்ட் 3 சப்ஜெக்ட் ரிவைஸ் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நீடட். எதுக்கு? எக்ஸாமினேஷன் டைம்ல. ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபேக்டர் நம்மளோட பார்த்துட்ட மாதிரி இருக்கும். நம்ம மைண்டுக்கு ஒரே டைம்ல மல்டிபிள் சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி இருக்கும், அப்புறம் பாலிட்டி இருக்கும், அப்புறம் என்ன மாறி மாறி தான் கொடுப்பாங்க. குரூப்புக்கு மைண்டு மாத்தி மாத்தி திங்க் பண்றதுக்கு அந்த சேஞ்ச் ஓவர் டு சப்ஜெக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிற ஃபேக்ட் நோட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்க நோட்ஸ் எடுக்கும் போதே இந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பீங்க பாருங்க. இந்த ஸ்டடி நோட்ஸ் எடுக்கும் போதே 2 விஷயம் ரெடி பண்ணும். பாக்கெட் நோட்ல என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணணும், அதே மாதிரி ஃபேக்ட் நோட்ல நம்ம என்ன ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஸ்டடி பண்ணும்போதே உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை போய் ஃபில் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். அங்க எல்லா ஃபேக்ட் எழுதக்கூடாது. எது முக்கியம் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் கோட், ஓகே, ஜஸ்ட் முன்னாடி இதை மட்டும் தூக்கி பார்த்துட்டு அப்படி தூக்கி போட்டு போனா வேலை முடிஞ்சிச்சு. உங்களுக்கு மொத்த கண்டென்ட்டும் உங்க மைண்ட்ல வர மாதிரி இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் நாம ஒரு டாபிக் எடுத்ததுமே என்ன பண்ணுங்க, ஹூ வாட் வென் வேர் வை ஹவு இதெல்லாமே கொஸ்டின் கேளுங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதுக்காக நான் சயின்டிஸ்ட் மாதிரி கொஞ்சம் தேட சொல்லுங்க. ரெடிமேட் அவைலபிள் இருந்தா மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ சவுதர்ன் மான்சூன் டிலே ஆகுதுன்னு தெரியும், ஓகேவா? ஓகே, வை டிலே ஆகுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கான ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அவ்வளவுதான், அதோட விட்டணும். அந்த ஃபேக்டர் எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது ரிசர்ச் லெவலில் தான் இருக்கும். அதனால அதை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க இந்த ஃபேக்டர்னால மான்சூன் தடைபட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதோட விட்டுறணும். அவ்வளவுதான். இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எது நம்ம ரெடிமேட் அவைலபிள் இருக்கோ அது மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு போகணும். ஃபர்தரா ரொம்ப டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட் ஆகக்கூடாது. வி ஆர் நாட் கோயிங் டு பி எ சயின்டிஸ்ட், வி ஆர் கோயிங் டு பி ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஆக போறோம். ஏன் சார் ஜஸ்ட் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நான் சயின்டிஸ்ட் விட கம்மியாக தான் படிக்கிறோம். அதனாலதான் ஜஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதை விட அதிகமாக படிச்சீங்கன்னா அதனால ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய தேடலை அளவா நிறுத்திக்கிறது பெட்டர். எப்படின்னா இந்த ஒவ்வொரு டாபிக் இதை மட்டும் கேளுங்க. அது ரெடிமேட் ஆன்சர் இருக்கா எடுத்துக்கோங்க. தேடி போய் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. பிகாஸ் வி ஆர் நாட் அ சயின்டிஸ்ட். கிளியரா? அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அதுக்கான ஃபேக்ட்ஸ் என்ன கிடைக்குது, ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் அது ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம தேடலாம். இந்த மாதிரி தேடல் எங்கெல்லாம் இருக்கும் நம்ம சொன்னா அது ஆத்தென்டிகேட்டட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது வெப்சைட்ல இருக்கும். இதுதான் நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். வெப்சைட்டுங்கிறது நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் வெப்சைட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே டைரக்டா அந்த ஒரு கிளைமேட்டாலஜி இப்போ சைக்ளோன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைக்ளோன்ல ஏதோ இன்ஸ்டியூட் போட்டிருப்பாங்க, அதை படிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த பர்டிகுலர் சைக்ளோன் பத்தி நான் ஐஎம் வெப்சைட்ல போய் தான் தெரிஞ்சுக்கணும், தாராளமாக அங்கே போய் படிக்கலாம். அப்படி போய் படிக்கும்போது தான் இந்த சயின்டிஸ்ட் லெவலுக்கு போயிடக்கூடாது. நம்ம எக்ஸாமுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே ஐஎம் வெப்சைட்ல வெளியே வந்துடணும். ஏன்னா கிளைமேட்டாலஜில சைக்ளோன் ட்ராக் பத்தி ரிசர்ச் பண்றவங்களும் ஐஎம் வெப்சைட்ல போய் தான் எடுப்பாங்க.
படிப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது நீங்க ரொம்ப டீட்டெயில் உள்ள போயிடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கான தேவைப்பட்ட விஷயமா இருக்காது. அதனால நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியே வரணும். அது எவ்வளவு தேவை அப்படிங்கறத முடிவு பண்றதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு நான் சொல்லியிருக்கேன். கிளியரா? ஓகே. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவில ஒரு ரிலேஷன் ஒரு பெரிய கண்டக்டர் எல்லாம் முடிவு பண்ணி ஓகேவா? அது முடிவு பண்ணும்போது எப்படிலாம் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு இப்ப ஐயா இருக்கு இப்ப நான் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ஹிஸ்டரி இருக்கு. அந்த ஹிஸ்டரி ஃபுல்லா நோட்ஸ் எடுத்தாங்க. எப்படி தான் நோட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி எடுக்கும்போது அது பிகினிங்ல இருந்து ஓகே இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனதுல இருந்தோ அதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான மேஜர் டேட் அண்ட் மேஜர் அக்ரிமெண்ட்ஸ் தான் இருக்குல்ல அதை மட்டும் நோட் பண்ணணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப அட் பிரசன்ட்ல வை இஸ் இந்தியா இம்பார்ட்டன்ட் டு ரஷ்யா? ரஷ்யாவுக்கு இந்தியா ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கிறாங்க? அதே மாதிரி வைஸ் வர்சாவா ரஷ்யா இந்தியாவுக்கு ஏன் இம்பார்ட்டண்டா இருக்காங்க தெரியுதா? ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். அப்போ எந்த விஷயத்துக்காக இந்தியா கூட ரஷ்யா ரிலேஷன் வச்சிருக்காங்க, எந்த விஷயத்துக்காக ரஷ்யா கூட இந்தியா ரிலேஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த விஷயத்த நாம எதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க இருந்து எடுக்கலாம். ஸோ ஜாகிரபிகல் இம்பார்ட்டன்ஸ், எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், டிஃபென்ஸ், டெரரிசம், எஜுகேஷன், சர்வீஸ் செக்டார், ஸ்பேஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இன்டர்நேஷனல் டிப்ளமசி இதோ வேணா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளுக்கு ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்றோம், ரஷ்யா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்ல எதுலாம் நம்ம கிவ் அண்ட் டேக்கா இருக்கும் அப்படிங்கறத ஒன்று வச்சுக்கோங்க. கிளியரா? ரொம்ப வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப அப்ப நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப சப்போஸ் ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ்ல ரஷ்யா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இஸ் வெரி நீடட் ஃபார் அஸ் அப்படிங்கும்போது அப்போ இந்தியாவில் வந்து ரஷ்யாவுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா மேபி ஒரு ஒரு எஜுகேஷன் செக்டரா இருக்கலாம், இல்ல இன்டர்நேஷனல் டிப்ளமேசியா இருக்கலாம். ஏசியால முக்கியமான ரோல் பிளே பண்றதால அவங்க ரஷ்யாவுக்கு இந்தியா தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மற்றதெல்லாம் கூட அலைடு ஃபேக்டரா வந்துருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இந்த இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில எப்பவுமே இந்த பர்டிகுலர் ஸ்பேஸை பத்தியும் இன்டர்நேஷனல் டிப்ளமேசியில இருக்கிற கான்செப்ட் பத்தி என்ன முக்கியமா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். இந்த ரெண்டு கிவ் அண்ட் டேக்ல மற்றதெல்லாம் அலைடு ஃபேக்டர்ஸா வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஐஆர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்ட்ரி படிக்கிறோம் அப்படின்னா ஏன் ரெண்டு கண்ட்ரியும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சுன்னா ஒரு கெட் மச் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். இப்படிதான் நாம தேடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்ன விஷயங்கள் ஓகேவா? ஒண்ணு நான் இப்படி தேடணும்னு சொல்லிட்டேன், எந்த அளவுக்கு தேடணும்னு சொல்லிட்டேன், ஒன்று எதெல்லாம் தேடணும்னு சொல்லிட்டேன். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் as a பார்ட் ஆஃப் நோட் மேக்கிங். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டெய்லி நோட்ஸ் எடுத்துட்டே இருக்கணும். ஃபுட் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி தான். அப்போ நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டே இருப்பீங்க. நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போது நான் கிளாஸ்ல சொன்னேன். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அந்த கண்டென்ட்டை புரிஞ்சு அந்த நியூஸை ஈவெண்ட்டா கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த ஈவெண்ட்டை நம்ம சிலபஸ் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நியூஸ் படிக்கிறீங்க. இந்த நியூஸ் படிச்சதுக்கு அப்புறம் நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த நியூஸை சிலபஸ்ல எந்த டாபிக்ல நம்ம நோட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அந்த நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ் சைட்ல காலம் இருக்கு இல்லையா? அந்த காலத்துல இந்த கரண்ட் அஃபேர்ஸை எழுதி வச்சுக்கோங்க. கிளியரா? அப்போ இந்த நியூஸ் பேப்பர் கண்டென்ட் சிலபஸ்க்கு வருது. சிலபஸ் அந்த பர்டிகுலர் டாபிக் வருது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணி எழுதி வச்சீங்கன்னா அந்த அப்டேஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நார்மலா எக்ஸாம் ஹால்ல பிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் வரும் போது கூடவே டைனமிக் கொஸ்டினும் வரும். அது ஸ்டாட்டிக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், டைனமிக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இது பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகேவா? இந்த மாதிரி பசங்க நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்டாட்டிக்கா நம்ம ஈஸியா படிச்சலாம் புக்ஸ்ல இருந்து. ஆனா டைனமிக்கா படிக்கிற நம்மளுக்கு என்ன வேணும்? நியூஸ் பேப்பர், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். அதனால ரெண்டுமே நம்ம படிச்சுட்டு போகணும். அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் எழுதும்போது ஆல்வேஸ் கம்பைன் வித் கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ நியூஸ் பேப்பர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம எழுத போற ஒவ்வொரு டாபிக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி நம்ம எழுதலாம். ஏன்னா கொஸ்டினே பெரும்பாலும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கோட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்டட். சம்டைம் கரண்ட் அஃபேர்ஸ் டைரக்டா கொடுக்காம கொஸ்டின் வந்தாலும் அந்த பர்டிகுலர் டாபிக்ல கரண்ட் அஃபேர்ஸ் கோட் பண்ணோம்னா நம்ம ஸ்கோர் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பெரும்பாலும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் வந்து எப்படி ஆன்சர் எழுது அப்படிங்கிறத நான் நிறையவே சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படின்னா கரெக்டா அந்த 1 வீக்குள்ள என்னெல்லாம் டிசாஸ்டர் நடந்திருக்கும் எக்ஸாம் டேட்டுக்கு 1 வீக்குள்ள அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதைத்தான் எக்ஸாம்ல நம்ம கோட் பண்ணி காமிக்கணும். தட் ஏன்னா அந்த விஷயங்கள பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கோட் பண்ண மாட்டாங்க. நான் அந்த நியூஸ் வேற யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்களை கோட் பண்றோம்னா நம்ம ஆன்சர் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். கிளியரா? அடுத்தது இந்த மாதிரி நம்ம நோட்ஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே போறீங்க. ஓகே, நம்ம நோட்ஸ் இருக்கு. நம்ம நோட்ஸ் கூட கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்டையர் கண்டென்ட்டும் ஒரே பிளேஸ்ல நம்மளுக்கு இருக்கு. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம நோட்ஸை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே போயிருக்கோம்.
அப்போ என்டையர் கண்டென்ட் டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் ரெண்டுமே நம்ம நோட்ஸ்ல இருக்கும். ஸோ இட் கேன் பி ஈஸிலி ரிவைஸ், இட் கேன் புட் இன் டு தி எக்ஸாமினேஷன் பேப்பர். கிளியரா? நெக்ஸ்ட், நோட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், அப்படியே காப்பி அடிச்சு எழுதிடாதீங்க. டோன்ட் ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். அது காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம நியூஸ் பேப்பர்ல இருக்கிற லைனையோ இல்லாட்டி புக்ல இருக்கிற லைன்ஸ் அப்படியே காப்பி பண்ணி எழுதுறது கிடையாது. அதே மாதிரி நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது நீங்க சப்போஸ் நீங்க சாஃப்ட் காப்பி எடுக்கிறீங்கன்னா அந்த கட் அண்ட் காப்பி பேஸ்ட் இல்லையா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வாட் எவர் த கான்செப்ட் யூ ரீட் இட், ஓகேவா? ரீட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரைட். புரியுதா? அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணில் இருந்து நீங்க நோட்ல அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா அப்படி நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் ஆயிடும். கண்ணில் இருந்து இட் ஷுட் கோ டு யுவர் மைண்ட். மைண்டுக்குள்ள போகணும். மைண்ட்ல இருந்து இட் ஷுட் கம் டு தி பேப்பர். புரியுதா? அப்படி வரணும். அப்படியே பண்ணக்கூடாது. அப்படியே கல்ல பார்த்து அப்படியே தூக்கி இங்க கொஞ்சம் நம்ம கிரேன்ல தூக்கி வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் கோ இன் டு தி கண்டெய்னர். ஃப்ரம் கண்டெய்னர் இட் ஷுட் கம் பேக் டு தி பேப்பர். ஓகே, அப்பதான் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதாவது கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் அர்த்தம். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம ஓன் வேர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓன் வேர்ஸ்ல வி ஆர் ரைட்டிங் கண்டென்ட் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரைட்டிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு வெக்காபுலரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ அந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி எழுதுறோம், நமக்கு இருக்க நம்ம வெக்காபுலரி எழுத முடியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வெக்காபுலரியில முடியல அப்படின்னா அப்போ என்ன வேலை எக்ஸ்ட்ரா ஒரு வெக்காபுலரி ஆட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு வெக்காபுலரியோடைய என்ரிச்மெண்ட் நமக்கு நடக்கும். கிளியரா? ஸோ நான் எப்போ நோட்ஸ் எடுத்தாலும் நம்முடைய ஓன் வேர்ட்ஸ்ல தான் நம்ம நோட்ஸை எடுக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது, நோட் மேக்கிங் டாஸ்க் வித் குரூப். நார்மலாக எல்லா கண்டென்ட்டுமே இண்டிவிஜுவல் நோட்ஸ் எடுக்குது அப்படிங்கிறது ஈஸியான பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப என்ன பண்ணா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த குரூப்ல எப்படி இருக்குன்னா நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுடைய காலிபருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப சீரியஸ், உங்களோட மாதிரியே சீரியஸான கேண்டிடேட்ஸா இருக்கணும். அப்படி இருந்தா சப்ஜெக்ட் டிவைட் பண்ணிக்கோங்க. அவங்க நோட்ஸ் எடுக்க சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சப்போஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேல, ஏன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருக்கணும், அவங்க எடுக்கிற நோட்ஸ் நல்லா இருக்கும்னு கான்ஃபிடன்ட் இருந்தா தான் நீங்க அவங்க நோட்ஸை படிப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உங்க நோட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க நோட்ஸ் அவங்க சப்போஸ் டவுட்டா இருக்குன்னு நினைச்சு திரும்ப என்ன பண்ணுவோம், நீ கோ டு தி டெக்ஸ்ட் புக் எடுத்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி படிச்சோம்னா இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால ஒன்ஸ் குரூப் ஃபார்ம் பண்றீங்கன்னா இட் ஷுட் பி a சீரியஸ் குரூப் அண்ட் ஒவ்வொருத்தரும் சீரியஸா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அந்த நோட்ஸை தான் மற்ற எல்லாரும் படிக்க போறாங்க. அந்த நோட்ஸ் தான் அவங்களோட லைஃப் அப்படிங்கும்போது அப்படி சீரியஸா படிக்கணும். அதனால அப்படி படிக்கும்போது யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் தி கண்டென்ட். அப்படி பண்ணீங்கன்னா நிறைய டைம் சேவ் ஆகும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இயர் புக்கு, எக்கனாமிக்ஸ் எல்லாம் வாஸ்டான புக். அந்த புக்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கும்போது இட் லாங்கா ரொம்ப டைம் எடுக்கும். இண்டிவிஜுவலா ஒரு ஆள் இயர் புக் படிச்சு முடிக்கிறது அப்படிங்கிறது இட் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அப்படி இருக்கும்போது அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 யூனிட் இருக்கும். 30 யூனிட் நீங்க படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் கணக்கு போட்டாலும் 30 டேஸ் ஆயிடும். 30 டேஸ் நீங்க வந்து இயர் புக், அதாவது பர் டேக்கு ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் 30 டேஸ் அந்த இயர் புக் படிக்கிறதுக்கு. ஆனா ஒரு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 10 யூனிட் முடிச்சுட்டு போயிடலாம். கிளியரா? ஆளுக்கு 10 யூனிட் 10 டேஸ்ல முடிச்சிடலாம். ஸோ நோட்ஸ் அக்சஸ் பண்ணி ஸோ 10 டேஸ்ல முடிச்சோடனே அந்த கண்டென்ட் என்ன, ஏன்னா அவ்வளோ கான்செப்ட்ல இருக்காது, கொஞ்சம் ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் வி கேன் ஷேர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி தான் எக்கனாமிக் சர்வே. இந்த மாதிரி விஷயம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். வி கேன் ஷேர். அதே மாதிரி யோஜனா படிக்கிறீங்க, ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, வி கேன் டெய்லி ஈவினிங் சிட் அண்ட் டிஸ்கஸ் 10 to 15 minutes. ஏன்னா சப்போஸ் இந்த குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிற ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டிஸ்கஷன் உட்காரும் போது அஜெண்டா போட்டுக்கோங்க. எவ்ரி டே அஜெண்டா பிஃபோர் சிட்டிங் இன் டு தி குரூப் டிஸ்கஷன். இன்னைக்கு திஸ் இஸ் த டைம் ஸ்டார்ட், இது டைம் எண்ட், இதுதான் டாபிக் டிஸ்கஸ்டு அப்படின்னு போட்டு உட்காருங்க. அப்படி போட்டு உட்காரும் போது ரொம்ப ஷார்ட்டான டைமா போட்டுக்கோங்க. அப்பதான் சப்ஜெக்ட் தவிர வேற எதுவும் பேச மாட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, கீப் இன் மைண்ட். அடுத்தது, டிரா பிக்சர்ஸ், மேப்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது வெறும் வேர்ட்ஸா போட்டுட்டு போகாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா அதைய ஒரு ஸ்மார்ட் டயக்ராம்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்களே சொந்தமா பிக்சர் வரைங்க, மேப்ஸ் கிரியேட் பண்ணுங்க, கிராஃபை கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, பிரசன்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? திஸ் பிரசன்டேஷன் ஸ்கில் நம்மளுக்கான மார்க்கை எக்ஸ்ட்ராவா ஒரு ஆஃப் மார்க்கை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்க எல்லாரும் வேர்ட்ஸ் எழுதி இருக்கும்போது அதை நீங்க ஒரு பிக்சரா ரெப்ரசென்ட் பண்றீங்க, இல்ல ஒரு மேப்ல போட்டு காமிச்சிட்டீங்க, இல்ல கிராஃபா போடுறீங்களா, நம்மளுக்கு 2 அட்வான்டேஜ். ஒன்று வந்து டைமும் ரெடியூஸ் ஆகும். இன்னொன்னு நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் மேப் எல்லாம் போடுறவங்க ரொம்ப கான்ஃபிடண்டா இருப்பாங்க.
எக்ஸாம் அப்படி பாயிண்ட்ல அப்படினால உங்களுக்கான மார்க்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதனால வில் பி மோர் அட்வான்டேஜஸ் தென் அதர் கேண்டிடேட்ஸ். அதனால நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் அதுல போடலாம் அப்படிங்கறத நோட்ஸ்லயே நீங்க என்ன பண்ணுங்க சைட்ல போட்டு வச்சுட்டே போங்க. இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் போடலாம் திங்க் பண்ணிட்டே போங்க. அது மேப் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க இண்டிவிஜுவலா நீங்க கிரியேட் பண்ண வேற எங்காவது ஒரு யூனிக்கா ஒரு பிக்சர் பார்த்துருக்கீங்க அதெல்லாத்தையும் எடுத்துட்டு பண்ணி நம்ம நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த பிக்சர் மெமரி அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப ஈஸியா மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்போம் இவரை எங்கேயோ நான் பார்த்திருக்கேன் ஆனா பேர் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அவன் என்ன இருந்தோம்னா அவரோட ஃபேஸ் அந்த பிக்சர் மைண்ட்ல ஞாபகம் இருக்கு ஆனா அவர் பேரை மறந்துட்டோம். ஏன்னா பேர் வந்து பிக்சர் இல்லைல்ல, அதுதான் விஷயம். அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முடிஞ்சல நம்முடைய கண்டென்ட் எல்லாத்தையுமே பிக்சரைசேஷனா மாத்திட்டீங்க அப்படின்னா அந்த பிக்சர் நம்ம மைண்ட்ல ரொம்ப ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். அந்த பிக்சர் அப்படியே என்ன பண்ணலாம் எக்ஸாம்ல ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்ல பிக்சர்ல இருந்து கண்டென்ட் எடுத்து புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ வி ஹேவ் டு கிரியேட் பிக்சர்ஸ் மேப்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் while creating a notes itself. அது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன். இது வந்து ஜியோகிராஃபில இது கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரி. ஓகேவா? இந்த கன்வர்ஜன் பிளேட் பவுண்டரியில இன்னொன்னு இந்த மாதிரி படம் போட்டுட்டு படத்துக்கு கீழே நிறைய நோட்ஸ் அளவுல எழுதுவாங்க. இந்த நோட்ஸுக்கு பதிலா என்ன சொல்றேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மேக் a round, ஜஸ்ட் மேக் an arrow. இந்த இடத்துல அதுக்கான புல்லட்ஸ் மட்டும் எழுதுங்க. ஸோ put a box. அடுத்தது இது ஃபோல்டு மவுண்டன் அப்படின்னா ரைட் ஃபோல்டு மவுண்டன் பாக்ஸ் போடுங்க. அது எப்படி நடக்கும் அப்படின்னா அங்க ஆன்சர் எழுதுங்க. இது வல்கானிக் எரப்ஷன் அப்படின்னா இது வல்கானிக் எரப்ஷன் அப்படின்னு போடுங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் மேல போடுங்க. ஸோ ரைட் இட் ஹியர். இப்போ தெரியுதா? ஸோ அந்த பிக்சர்லயே யூ ஹேவ் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதுக்கு தனியாக கீழே எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்படி எழுதும்போது உங்களுக்கான பிரசன்டேஷனும் மாறிடும், உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனும் அங்கேயே இருக்கு. இன்னொன்று நம்ம ஈஸியாகவும் புரியும். இங்க ட்ரெண்ட்ஸ் இருக்கு எப்படி என்ன எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படியே கூடவே குழு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பிளேஷன் வந்துடும். நீங்க தனியா படிச்சு இங்கிருந்து கொண்டு வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். எக்ஸ்பிளேஷன் அந்த பிக்சர் இட் செல்ஃப் இப்படிதான் படிக்கணும். அதே மாதிரி இங்க ஒரு எர்த் இருக்கு. எர்த் இன்டீரியரோட பிக்சர் போட்டிருக்கேன். இதுல நீங்க என்ன பண்ணுங்கன்னா எர்த் இன்டீரியரோட ஃபேக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணா டென்சிட்டி அப்படின்னு போட்டுட்டு ஒரு பெரிய டேபிள் காலம் போட்டு வச்சிருக்கோம். எர்த் இண்டியை பொறுத்தவரை எல்லா புக்லையும் இப்படிதான் டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து டென்சிட்டி, அடுத்தது மாஸ், ஓகே, டெப்த், ஓகேவா, அடுத்தது எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் உள்ள கொடுத்துருப்பான். இந்த மாதிரி டேபிள் காலம் போட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா, இங்க வந்து அப்பர் கிரஸ்ட் லோயர் கிரஸ்ட் எழுதியிருப்பாங்க. இந்த டேபிள் காலத்தை கம்ப்ளீட் பிக்சர் இந்த பிக்சர்ல எழுதிடுங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்துல என்னென்ன வரும், ஓகே இங்க என்ன டென்சிட்டி இருக்கும், இங்க என்ன டென்சிட்டி இருக்கும், ஒவ்வொரு இதுல டென்சிட்டி அப்படியே எழுதுங்க. ஸோ ரைட் டவுன் ஆன் த பிக்சர் இட் செல்ஃப். ஓகேவா, இது ஒவ்வொன்றும் இது என்ன ஒவ்வொரு என்னென்ன டிஸ்கண்டினியூட்டி, ரைட் ஃபைவ் டிஸ்கண்டினியூட்டி நேம் ஹியர் இட் செல்ஃப். அது மாதிரி டெப்த் எந்த டெப்த் வரைக்கும் இருக்கும், அதே மாதிரி சியால் சீமா நைஃப் எவ்ரி திங் வாட் இஸ் பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கோர் மேண்டல் அண்ட் கிரஸ்ட், எவ்வளவு வந்து வால்யூம் கார் பண்ணுது, எவ்வளவு மாஸ்க் எல்லாத்தையுமே கூட்டினா அந்த பிக்சர்ல எல்லாத்தையும் எழுதுறங்க. தனியா எந்த நோட்ஸுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படி பிக்சரா போட்டு இந்த பிக்சர் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சுன்னா எக்ஸாம்ல அவ்வளவுலாம் எழுதிடலாம். இட்ஸ் வெரி ஈஸி. வி கேன் கோரிலேட் அண்ட் பிரிங் த ஆன்சர்ஸ் வெரி ஈஸிலி. ஸோ இந்த மாதிரி டேபிள் காலம் இருக்கிறத பிக்சரா கன்வெர்ட் பண்ணிடலாம். வெறும் லைனா இருக்கிறத டேபிள் காலமா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கன்வெர்ட் தி இன்ஃபர்மேஷன் இன்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறது நம்ம நோட்ஸ் எடுக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எக்ஸாம்ல இதுதான் முக்கியம் விஷயமா நான் சொல்ல போறோம். ஆன்சர் ரைட்டிங் எப்படின்னு செஷன்ல இதுதான் வரப்போகுது. அதனால இப்பவே நோட்ஸ் எடுக்கும் போது இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஹிஸ்டரிங்க. இப்போ ஹிஸ்டரியில இது வந்து 18 ஆரம்பிச்சிருப்பாரு, ஒரு ஃப்ளோசார் மாதிரி போட்டிருக்கும். 1857 ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணாங்க, ரெண்டாவது என்ன நடந்திருக்கு, மூணாவது என்ன, நாலாவது என்ன, அஞ்சாவது என்ன, ஒரு குராஜில் ஆடலாம் அப்படியே எழுதிட்டு வந்து நம்ம புக்ல பக்கமா படிச்சு 1 2 3 பக்கமா படிச்சுட்டு போயிருப்போம். ஸோ புட் இட் இன் அ ஸ்கேல். இப்படி ஏற மார்க் நீங்க இதே மாதிரி எழுத வேண்டிய ஏற மார்க் போட்டு என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரைட் இட் டவுன் இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இங்க நடந்தது, இங்க நடந்துச்சு. இல்லைன்னா யூ கேன் மேக் அ லைன், இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன நடந்துச்சு, அப்படி ஒவ்வொன்றும் எழுதிட்டே போகலாம். ஸோ டேட் ஹிஸ்டரி பொறுத்தவரை கொரோனாலஜி யூ கேனாட் ஸ்கிப் ஆகவே ஆகாது. இது கரெக்டா கொரோனாலஜி பர்ஃபெக்டா வரும். இதுக்கப்புறம் எது நடந்துச்சு, முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்க, ரெண்டாவது எங்க போனாங்கன்னா அந்த கிளாரிட்டி ரொம்ப தெளிவா தெரியும். இது வந்து நம்ம கண்டென்ட்டை எப்படி சார்ட்டா மாத்துறது அப்படிங்கிறது. இதே சார்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், பின்னாடி மேப்பாவும் மாத்தலாம். பாருங்க, ஹிஸ்டரியை நம்ம ஜாகிரபியா மாத்தலாம். எப்படி, ஃபர்ஸ்ட் மீட்ல ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்து டெல்லி வந்தாங்க, டெல்லி இருந்து கான்பூர் வந்தாங்க, கான்பூர்ல போனாங்க, அங்க இருந்து ஜான்சி வந்தாங்க. தெரியுதா? ஸோ 1 2 3 4 5 இருக்கு.
என்ன பண்ணா மீரட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பாக்ஸ் போட்டு இங்க எழுதிக்கோங்க. டெல்லியில் என்ன நடந்துச்சு பாக்ஸ், ஜான்சி என்ன நடந்துச்சு, லக்னோ என்ன நடந்துச்சு தெரியுதா, கான்பூர் என்ன நடந்துச்சு கூட பாக்ஸ். பாக்ஸ்ல அங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த மேப் எடுத்து பார்த்தாலே என்ன தெரிஞ்சிடும், இந்த குராலஜிக்கல் சீக்வன்ஸும் தெரியுது, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்க யார் இருந்தாங்க, இங்க யார் இருந்தாங்க, இங்க யார் இருந்தாங்க, யார் அதை லீட் பண்ணாங்க, அங்க யார் அதை பிரிட்டிஷ்ல யார் அதை அப்போஸ் பண்ணாங்க, அதாவது ஈஸ்ட் இந்தியா கமிஷன் யார் அதை அப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த கம்போசிஷனும் தெரிஞ்சிடும். அப்படி தெரியும் போது நம்ம எக்ஸாக்டா நீ கண்ண மூடி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இந்தியாவில் நார்தர்ன் சைட்ல இவங்கெல்லாம் வந்தாங்க, சவுத்ல இவங்க வந்தாங்க, வெஸ்ட்ல இவங்க வந்தாங்க, இப்போ வெஸ்ட்ல டெல்லியில தான் இருந்திருப்பாங்க, நார்த்ல மீரட்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நேம்ஸ் என்ன ஆகாது, எங்கேயுமே ஸ்கிப் ஆகாது. மீரட்ல இருக்கிறதுக்கு கான்பூர்ல போறது, கான்பூரத்துக்கு டெல்லியில போறது, அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் பாருங்க, அதெல்லாம் எதுவுமே நடக்காது. அப்ப என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி கொரோலஜிக்கா பாக்குறது ஒண்ணு இருக்கு, இல்ல இன்னும் மாத்தணும்னா இந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரி மொத்தமா ஜியாகிரபியா மாத்துறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இப்படிதான் நான் நிறைய விஷயங்கள் படிச்சேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் ரீகலெக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. இதே மாதிரி மொத்த ஹிஸ்டரியும் என்சிஎல் மீடியல் மாடல் மொத்தத்தையும் இதே மாதிரி வெறும் மேப்ஸா மாத்தி கண்டு பண்ணி படிக்கும் போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கிவிங் தி சேம் டெக்னிக். ஓகேவா, குரோனாலஜியும் தெரிஞ்சிடும், இந்த இடத்துல ஸ்பேசியல் லொகேஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால எப்பவுமே நாங்கள் கான்செப்ட் அந்த ஃபேக்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆகவே ஆகாது, ரொம்ப கிளியரா இருக்கும். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேபிள்ஸ். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேபிள்ஸ் அப்படின்னா இந்த டேபிள்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கம்பேரிட்டிவ் டேபிள் சொல்லுவோம். கம்பேரிட்டிவ் டேபிள்ஸ் எப்போன்னா ரெண்டு விஷயம் சிமிலரா இருக்கும்போது அதுக்கு நம்ம கம்பேர் டேபிள் போடுவோம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் சிங்கிளா கிடையாதுங்க, கூட கண்டிப்பா இன்னொரு விஷயம் இருந்தே தீரும். அதான் ரெண்டு விஷயம் இருக்கும். அதான் ரெண்டு விஷயம் என்ன பண்ண மேக் இன்டு டேபிள். டேபிளை போட்டுருங்க. டேபிளை போட்டு இங்க ஏ பி ஒவ்வொன்றுக்கான கேரக்டர் எழுதுங்க. அப்படியே மேட்ச் பண்ணிட்டே போங்க. மேட்ச் பண்ணி படிக்கிறது மட்டும்தான் நமக்கான விஷயம் ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த விஷயத்துல கம்பேர் பண்ணலாம் சார், எக்ஸாம் ஹிஸ்டரியா பாலிட்டி நினைப்பீங்களா? எல்லாத்தையுமே ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, எவ்ரி திங், சிவில் சர்வீஸ் படிக்கிற விஷயம் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணலாம். ரெண்டு விஷயம் ஈக்குவலா இருக்கா, 4 பாயிண்ட் இருக்கா, புட்ட டேபிள் 4 பாயிண்ட். ரெண்டு விஷயம் 2 பாயிண்ட் தான் இருக்கா, புட்ட டேபிள் கம்பாரிசன், முடிஞ்சு போச்சு. எதுக்காக சொல்றேன்னா அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 2 கொடுக்கும்போது 1ல ஒன்று இருக்கு, 2 நம்மளுக்கு டவுட் வரும், இந்த 1ல இருக்கிற 2க்கு வருமா, 2ல இருக்கிறது 1க்கு வருமா அப்படின்னு டவுட் வந்துட்டே இருக்கும். இந்த டவுட்ல தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம மாட்டோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காசிரங்கா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, காசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் அ யுனெஸ்கோ நேஷனல் ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் டவுட்டா வச்சுக்கோங்களேன், ஹவு வில் யூ ஆன்சர் இட், அதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. அப்போ காசிரங்கா நேஷனல் பார்க் யுனெஸ்கோ சைட்டா இல்லையா அப்படிங்கிறது டவுட் வந்துருச்சுன்னா ஹவு வில் யூ ஆன்சர் ஒரு கொஸ்டின் வரும். அது டைகர் ரிசர்வா இல்லையா அப்படின்னு டவுட் வரும். ஓகேவா, அது வந்து எலிஃபென்ட் ரிசர்வா இல்லையா டவுட் வரும். இந்த மாதிரிலாம் டவுட் வந்துருச்சு அப்படின்னா ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கெல்லாம் காலம் போடலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நேஷனல் பார்க் சென்ச்சுரிஸ் போடலாம், யோஜனாஸ் போடலாம், கான்ஸ்டியூஷனல் பாடி போடலாம், ஜுடிஷியரி, கல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் ஹிஸ்டரி, மிடில் இந்தியாவில் கிங்ஸ், அவங்க அனெக்சேஷன், அட்மின்ஸ், எது வேணா போடலாங்க. ஸோ ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் கிளைமேட் போடலாம், லேண்ட் மாஸ் போடலாம், ஓசோன் கரன்ஸ் போடலாம், நிறைய விஷயங்கள் வி கேன் மேக் இன்டு டேபிள்ஸ். அப்போ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டேபிள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் டு கிளியர் பிலிம்ஸ் எக்ஸாம். ஓகேவா, அந்த மாதிரி எந்த மாதிரி டேபிள் போல ஒரு எக்ஸாம்பிள் நான் கோட் பண்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. என்ன காமிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்வாயன்மெண்ட்ல என்ன போட்டிருக்கேன், நேஷனல் பார்க், சாங்சுரிஸ், பயோ ரிசர்வ்ஸ் அண்ட் வெட்லேண்டுக்கு ஒரு டேபிள். இது பாருங்க, ஒரு மாடல் டேபிள் நான் கொடுக்குறேன். எப்படி அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காசிரங்கா நேஷனல் பார்க் எழுதியிருக்கேன். அப்போ அது எந்த இயர்ல ஃபார்ம் பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேட்டு, எந்த ஸ்டேட் இருக்கு, அதில் எந்த 2 ஸ்டேட் கவர் பண்ணால் எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கவர் ஆயிருக்கு. எந்த ஒரு நேஷனல் பார்க்கோ இல்லை வைல்ட் லைஃப் சேஞ்சுரி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் வாட்டர் பாடி ஒன்று இருக்கும். ஆனால் லேக்கு, ரிவர், சி வாட்டர் மேபி இருக்கும். அந்த வாட்டர் பாடி மேபி அதுக்கு பக்கத்துலயோ இல்லை அது அக்ராஸ் வழியா போகக்கூடிய ஒரு நேஷனல் ஹைவே நம்பர்ஸ் என்னெல்லாம் அதில் போகுது அப்படின்னு, அது எந்த ஆல்டிடியூட்ல இருக்கு, எந்த கிளைமேட் ஜோன்ல இருக்கு, டெம்பரேச்சர் அண்டு ரெயின்ஃபால், என்ன சீசன்ல வருது அப்படிங்கிறதும் சீசன் வைஸாகவும் எழுதிக்கணும். அப்போ அங்க இருக்கிற முக்கியமான ஃப்ளோரா, முக்கியமான ஃபவுனா, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வல்னரபிள் ஸ்பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வர எல்லாமே கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டு, எக்ஸ்டிங்க்ட், வாட் எவர் மேபி இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதெல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுல இங்க எலிஃபென்ட் ப்ராஜெக்ட் இருக்கா, குரோக்கடைல் ப்ராஜெக்ட் இருக்கா, இல்ல ரைனோ ப்ராஜெக்ட் இருக்கா, இல்ல
இந்த டைகர் ப்ராஜெக்ட் வாட் எவர் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டா இல்லையா, இல்ல ராம்சர் வெட்லேண்ட்னா ராம்சர் கன்சர்வேஷன் அதுவா இல்லையா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும். அது போக வேற ஏதாவது சிக்னிஃபிகன்ட் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் மேக் டேபிள் ஆட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு எழுது பாரு, ரெண்டாவது நம்பர் 2 சரிஸ்கா அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா சரிஸ்காக்கு சேம் இன்ஃபர்மேஷன் நீங்க தேட ஆரம்பிக்கணும். இப்படி தேடும் போதுதான் நம்ம எல்லா விஷயத்தையும், ஏன்னா எல்லா நேஷனல் பார்க்கும் இதெல்லாம் கண்டிப்பா இருந்தே தீருங்க, இதெல்லாம் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க எந்த இயர்ல, என்ன ஸ்டேட்ல, என்ன ரிவர்ல, என்ன நேஷனல், எந்த ஆல்டிடியூட், ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க, ஒரு என்வரான்மெண்ட் புக் படிக்கிறீங்க, நேஷனல் பார்க் பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க, அப்போனா அது போதும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த கண்டென்ட் எல்லாம் ஃபில் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ஃபில் ஆகல அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி கண்டென்ட். புரியுதா? ஸோ இந்த மாதிரி எவ்வளவு சார் போடுறது அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் போட வேண்டாங்க. இந்தியாவில் இருக்கிற மேஜர் நேஷனல் பார்க், மேஜருக்கு தெரியுமா, மீறி போனா ஒரு 10 மீறி போனா ஒரு 40 வரும், அதிகபட்சமா 40 வரும். எல்லாமே சேர்த்துனீங்கன்னா நேஷனல் பார்க், சென்ச்சுரிஸ், பயோ ரிசர்வ்ஸ் அண்ட் வெட்லேண்ட் மேக்ஸிமம் 40 இருக்கும். இந்த 40க்கு டேபிள் போடணும். அலாங் வித் தட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த சின்ன மைனர் இஷ்யூ எல்லாம் வந்து தெரியுமா, மைனஸ் நேஷனல் பார்க்லாம் வந்து அதெல்லாம் கண்டஸ் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் இங்க ஆட் பண்ணிட்டே போகும். ஸோ கண்டஸ் வர விஷயங்கள இங்க அந்த நேஷனல் பார்க் வைஸ் சென்ச்சுரிஸையும் ஆட் பண்ணிட்டே போகும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா பாசிபிலிட்டிஸா கொஸ்டின் வர்றது. இந்த கண்டஸ்ட்ல இருக்கிறது அதிகமாக கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அது கூட ரிலேட் பண்ணி இதுல இருக்கிற மத்த மேஜர் இஷ்யூ இருக்கிற நேஷனல் பார்க்ஸ் பத்தி நம்ம கேள்வி கேட்கணும் வாய்ப்பு நிறைய இருக்கு. கிளியரா? அதனால இந்த மாதிரி ஒரு டேபிள் காலம் போட்டுக்கிறது பெட்டர். கிளியரா? நான் ஒரு 1 minute வெயிட் பண்றேன். ஸோ those who are copying, just copying this table. ஓகேவா? மொத்தம் 4 டேபிள் போட போறேன். அப்படியே காப்பி பண்ணிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? காப்பி பண்றீங்களா? ஓகே. அப்படியே நெக்ஸ்ட் ஸ்லைடு அதே மாதிரி தான் வரும். அதனால ஸ்லைடை போட்டோடனே காப்பி பண்ண ஆரம்பிச்சிருங்க. மொத்தமா 4 டேபிள்களை இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த டேபிளுக்காக நீங்க அப்டேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்லை. யூ கேன் ஆட் மோர் பாயிண்ட்ஸ். சப்போஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்க நீங்க காலம் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே நான் வெயிட் பண்றேன். ஸோ ஒவ்வொரு டேபிள் காலமும் 1 minute அசிங்கத்தை போது என்ன பண்ண நினைக்கிறேன் 1 minute எழுதிட்டாங்க. ஓகே. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா ஓகே தான். அதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா டன். ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் டேபிள் போறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ மொபைலில் பார்க்கறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸ்கிரீன்ஷாட் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, சரி முடிஞ்சது. நெக்ஸ்ட் டேபிள் ரைட். நெக்ஸ்ட் டேபிள் பாலிட்டி கொடுத்துருக்கேன். பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனல் பாடிக்கு அப்படிங்கிற ஒரு டேபிள் காலம். ஓகே, என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னா இப்போ கான்ஸ்டியூஷன் பாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் சென்டரா இல்லை ஸ்டேட் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து சென்ட்ரல், எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேட்ல. தெரியுதா? அதுல அந்த சென்டர் அப்படின்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனருக்கு எலிஜிபிலிட்டி என்ன, அவரோட ப்ரொசீஜர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன, அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யாரு, அவரை ரிமூவ் பண்றது ப்ரொசீஜர் ரிமூவல் எப்படி, அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா யார் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ரிமூவல்னா யார் ரிமூவ் பண்ணுவாங்க, அடுத்தது எவ்வளவு டென்யூர் இருக்கு, சர்விங் ஏஜ் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் சர்வ் பண்ணுவாரு, ரீ அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, இல்ல இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன் பாடி பொறுத்த வரைக்கும் இந்தியா கான்ஸ்டியூஷன் 1950 வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது, வேற ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ்னா அந்த சிக்னிஃபிகன்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் ஒரே மாதிரியான இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன் பாடிக்கு ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டென்யூர் வந்து 5 years இருக்கும், டென்யூர் 4 years இருக்கும், டென்யூர் 3 years இருக்கும், 62 years, 60 years, 65 yearsன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேவா? இங்க வந்து கவர்னர் சஸ்பெண்ட் பண்ணுவாரு, பிரசிடென்ட் டிஸ்மிஸ் பண்ணுவாரு, அது மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம், பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? இதெல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டெம்பிள் காலத்தை போடுங்க. ரைட், ஆல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் சென்ட்ரல் ஸ்டேட் அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே போங்க. கலர்ல இருந்தா அப்படி பக்கத்தில் எழுதிருங்க. ஒரு கலர் எழுதுங்க. ஓகே, சென்ட்ரல் ஒரு கலர்ல ஸ்டேட் ஒரு எழுதிக்கோங்க. எழுதினா யூ கேன் கிவ் கம்பேரிசன் இங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ யூ கேன் see the comparison here itself. அப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் எழுதும்போது உங்களுக்கு எந்த ஃபேக்ட்ஸும் மிஸ்ஸும் ஆகாது. ரிலீஸ் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப கிளியரா நாம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? இது பாலிட்டியில் இது நான் கொடுக்கறது இது மட்டும் தான் டேபிள்ஸ் கிடையாதுங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய டேபிள்ஸ் போடலாம். இதெல்லாம் டேபிள் போடலாம்னு சொல்றோம்னா மினிமம் 2 விஷயம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம டேபிள் போடுறது பெட்டர். அடுத்து எக்கானமியில
இது வந்து நிறைய பேரு எப்பவுமே தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யோஜனாஸ். நம்ம ஊர்ல திட்டங்களுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளவு திட்டம் இருக்கு. ஆனா எக்ஸாம்ல எந்த திட்டத்தை கேட்பானோ தெரியாது, அவ்வளவு பிளான் வேற இருக்கு. ஒரு சிவில் சாசனம் படிக்கிறத எவ்வளவு யோஜனாஸ் படிக்கிற ஒரு கொஸ்டின் வரும், அதுக்கான பதில் தான் இது. நம்மளோட எப்பவுமே எக்கனாமிக்ஸ் வரைய பொறுத்த வரைக்கும் அதுல வர எல்லா பிளான்ஸையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க எந்த இயர்ல ஆரம்பிச்சாங்க, ஓகேவா, எந்த இயர்ல ஸ்டார்டிங் இயர் என்ன ஃப்ரம் போட்டுக்கோங்க. இல்ல சப்போஸ் அந்த பிளான் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த இயர்ல அது க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு போடுங்க. இல்ல முடியலன்னா இயர் ஸ்டார்டிங் இயர் மட்டும் போட்டு விட்டுடுங்க. அடுத்தது எந்த 5 இயர் பிளான்ல வந்துச்சு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 5 இயர் பிளான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அது வந்திருக்கும். இப்போ ரீசெண்டா இருந்ததுன்னா இப்போ ரீசென்ட்னு போட்டு அந்த நிதி ஆயோக் சீசன் அப்படின்னு போட்டு விட்டுடுங்க. அடுத்தது கான்ட்ரிபியூஷன் சென்டர் எவ்வளவு ஸ்டேட் எவ்வளவு. நார்மலா பாத்தீங்கன்னா 40-60 இல்ல 60-40 50-50 அப்படிலாம் இருக்கும் இல்லையா. இல்ல சென்ட்ரல் மட்டும் இருக்கும், சென்ட்ரல் மட்டும் 100% இருக்கும். ஏன்னா சென்ட்ரல் வந்து 10 கொடுப்பாங்க, ஸ்டேட் 90 தருவாங்க அந்த ஃபண்ட் அலோகேஷன். ஸோ அந்த சென்டர் ஸ்டேட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு. அடுத்தது நோடல் ஏஜென்சி யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ஸ் எப்படி இருக்கும்னா பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கலாம், இல்ல பஞ்சாயத்து ராஜா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கலாம், ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் தான் அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பிளானுக்கு இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி நோடல் ஏஜென்சி ஒருத்தர் இருப்பாங்க. அது யாரு. அடுத்தது அந்த பிளான் என்ன டொமைனுக்கு கீழே வருது. வெதர் இட் இஸ் an எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன், வேர் இஸ் லிட்ரஸி ப்ரோக்ராம், வேர் இஸ் சானிடேஷன் ப்ரோக்ராம், எந்த டொமைனுக்கு கீழே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா ஊர்ல எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷனும் லிட்ரஸி ப்ரோக்ராம் சானிடேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் அப்ஜெக்டிவ்ஸ் போட் பண்ணியிருக்கோம். ஆனா டொமைன் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த டொமைன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டொமைன் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது யார் பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி இல்லைன்னா காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ லிட்ரஸின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்எஸ்ஆடி போடுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ஜெக்டிவ்னு வரும்போது அப்ஜெக்டிவ்ல எஜுகேஷனும் வரும். ஓகேவா, அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ஜெக்டிவ்ஸ். ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ற அத்தாரிட்டி மட்டும் மாறும்போது பிளான் டொமைன் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா மாறுது. அதனால என்ன பிளான் டொமைன் வருது, அப்ப அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அடுத்தது முக்கியமா யாரு டார்கெட் பீப்புள், யாரை டார்கெட் பண்ணி அந்த பிளான் வருது. இப்போ உமன் படிச்சிருப்போம். எக்ஸாக்டா உமன் பாத்தீங்கன்னா உமன்ல ஒரு சில பாத்தீங்கன்னா பிலோ பிலோ 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு இருக்கும், ஏன்னா 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு இருக்கும், எபோவ் 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு இருக்கும், எபோவ் 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்னு இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா நாம பர்ஃபெக்டா நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுதான் டார்கெட் பீப்புள். ஏன்னா எக்ஸாம்ல நம்ம எங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ஷேரிங்ல இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் நம்பர் 1. நம்பர் 2 இந்த டொமைன்ல கன்ஃபியூஸ் ஆகும். நம்பர் 3 இந்த டார்கெட் பீப்புள்ல கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏன்னா இந்த 3 விஷயங்களும் நிறைய இடத்துல தெளிவா கொடுத்துருக்க மாட்டாங்க. எந்த வருஷம் வந்தது, அடுத்து வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா, ஓகேவா, ஒரு சில நோடல் ஏஜென்சியே கன்ஃபியூஸ் ஆயிடும். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, டார்கெட் என்ன, எது நம்ம டார்கெட் எவ்வளவு வச்சிருக்கோம், எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீசிங் டிக்ரீசிங் இதெல்லாம் வச்சிருக்கோம். அடுத்தது மீன் டைம்ல அந்த அப்ரீசல்ல என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, ஹவு இட் இஸ் பாசிட்டிவா நெகட்டிவ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ்னா என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் தான் மாறும்போது இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு லீடர் உடனே வைக்கணும்னா அந்த பிளானோட நேமை மாத்திருப்பாங்க, இல்லைன்னா வேற பிளான் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. வேற ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இது ஒன்லி ப்ரோக்ராம் இன் இந்தியா, ஒன்லி ப்ரோக்ராம் இந்த வேர்ல்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் எல்லாம் கண்டென்ட்லயுமே ரெடியாகி வந்துடும். ஆனா இந்த டார்கெட் பீப்புள் எக்ஸாக்டா பாக்குறதும் எந்த பிளான் டொமைன் பாக்குறதும் சென்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். இது எல்லாமே யோசிச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. ஆனா இந்த 3 விஷயத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் ஹால கண்டுபிடிக்கிறது இஸ் அ டஃப் ஜாப். அதனால இந்த மாதிரி டேபிள் போடும்போது வி கேன் ஈஸிலி கவர். இப்படி போடும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் 100% கான்ட்ரிபியூஷன் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட், 100% கான்ட்ரிபியூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு இது நீங்க எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்ச டேபிள் போடும்போது இதெல்லாம் 100% நீங்க ஒரு தடவை பார்த்துருவீங்க, இதெல்லாம் 50% பார்த்துருவீங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஓகேவா, கிளியரா? இதுலயே நீ நிறைய கொஸ்டின் கிளியர் பண்ணலாம். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் டார்கெட் த பீப்புள் less than 6 years of age. ஓகேவா, above 6 years of age. Which are the following அப்படி கொடுத்து which are following programs are targeting are implemented by the central government, implemented by the district collector, பஞ்சாயத்து அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நோடல் ஏஜென்சி லிஸ்ட்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி ஒரு பிளான் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ரொம்ப கிளியர் கட்டா பிளேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்றது கஷ்டம்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க இந்த டேபிள் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது ரெடி பண்ணீங்க அப்படின்னா
இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டேபிள் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இது நீங்க ஃபில் பண்ணும் போதே அவ்வளவு இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு தடவை கிளான்ஸ் விட்டுட்டு அதை எப்படி தூக்கி சேர்த்து ஒட்டி வச்சிருங்க. இட்ஸ் மோர் தென் இனஃப். கண்ணில் போகிற பார்த்தாலே போது பிக்சர் மெமரியில் மொத்த டேபிள் காலத்து எப்போ வேணா இன்னும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு டேபிள் காலம். ஹிஸ்ட்ரிக்கு டேபிள் காலம் போட ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பெருசு ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் இந்தியா எடுத்திருக்கேன். ஓகே, மிடில் இந்தியா எடுத்துட்டீங்கன்னா ஓகே, இப்போ கிங்கோட அக்பர்னு இருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் எந்த டைனாசிட்டி ஆரம்பிச்சிருப்பீங்க, முகல் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. முகல்ல அக்பர் வராரு. ஓகேவா? அவரோட பேரு அது கூட என்ன ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அவரோட ரியல் நேம் என்ன, அவரோட நிக் நேம் என்ன, முதல்ல அதை எழுதிக்கோங்க. எக்ஸாம்ல இதை கொடுத்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஓகே, ரியல் நேம் என்ன, நிக் நேம் என்ன. அடுத்தது எந்த வருஷம் பிறந்தாரு, அவரோட பேரண்ட்ஸ், ஓகே, அப்பா அம்மா பேர் என்ன, எந்த இடத்துல பிறந்தாரு, ஓகே, ஸோ லொகேஷன் ஆஃப் பர்த். அடுத்து சைல்டுஹுட் சிக்னிஃபிகன்ஸ். அவரு குழந்தையா இருக்கும்போது ஏதாவது முக்கியமா சிக்னிஃபிகன்ட் இருந்தது அப்படின்னா அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அக்பர் பொறுத்தவரை 14 இயர்ஸ்லயே தூணுக்கு வந்தார் அப்படின்னா விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இவருக்கு எவ்வளவு ஒய்ஃப், என்ன எவ்வளவு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ், அதுல ஏதாவது சிக்னிஃபிகன்ட் இருந்தது அப்படின்னா அதை நாம இங்க அந்த நேமோட நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது யாரோட த்ரோனை டேக்கன் ஓவர் பண்றாரு, ஓகேவா, டேக்கன் ஓவர் ஃப்ரம், ஸோ யாருடைய ஃபாலோவர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எந்த வருஷம், அடுத்தது இவர் வந்து எவ்வளவு என்னென்ன வாரெல்லாம் போயிருக்காரு, எந்த இயரு, அதுல வின் பண்ணாரா சூஸ் பண்ணாரு, வின் பண்ணாருன்னா எந்த இடத்த இணைச்சிருக்காங்க, சப்போஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா எந்த இடத்த விட்டுட்டாரு, இது கிளியரா எழுதணும். அப்ப அவரோட கேபிட்டல்ஸ் 1 2 3 சீக்வன்ஸா அவரோட கேபிட்டல்ஸ் எழுதிக்கணும். அதே மாதிரி நியூ சிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா 1 2 3 என்ன சிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கணும். அடுத்தது இங்க வரும்போது டிஃபென்ஸ் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய டிபார்ட்மெண்ட் நிறைய பொசிஷன்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஆட் பண்ணுவாங்க, ஒரு சில பொசிஷன்ஸை வெளியே எடுத்துருவாங்க. அப்போ என்னென்ன பொசிஷன்லாம் ஆட் பண்ணாங்க, எடுத்தாங்க, நம்ம ஒன்று. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ல ஆட் பண்ணியிருக்காங்க, என்ன டிபார்ட்மெண்ட்லாம் வெளியே எடுத்தாங்க, மாடிஃபிகேஷன்ஸ் அது. அடுத்தது காயின்ல என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, டேக்ஸ்ல எது ஆட் பண்ணாங்க, எதை அபாலிஷ் பண்ணாங்க. ஓகே, நம்ம ஜெசியா டேக்ஸ் எல்லாம் ஒரு சில ஆட் பண்ணிருப்போம், ஒரு அபாலிஷ் பண்ணாங்களோ இல்லையா, அதெல்லாம் யாரெல்லாம் இங்க வந்துடும். ஆட் பண்ணாங்களா, எஸ். அபாலிஷ் பண்ணாங்களா, எஸ் அப்படின்னு போட்டு போனோம்னா யாரெல்லாம் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெளிவா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பில்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லிஸ்ட், எந்த பில்டிங் ரிப்பேர் பண்ணாங்க அந்த லிஸ்ட், எந்த பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணாங்களா அந்த லிஸ்ட், எல்லாமே என்ன பண்ணிருக்கீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பிலிப்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கிளியரா ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது ஒரு சில பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ண பெயிண்டிங்ஸ், மியூசிக்கு, இந்த லிட்டரரி ஆர்ட்ஸ்ல இருக்குல்ல, அது முக்கியமான விஷயங்கள். ஃபாரினர்ஸ் லிஸ்ட், எந்தெந்த ஃபாரினர் எந்தெந்த கிங் டைம்ல வந்தாங்க அப்படின்னு. சப்போஸ் இப்போ அது கூட அந்த டைம்ல யாராவது பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஃபாரினர் விசிட் பண்ணாரு அப்படின்னு. அதுக்கடுத்தது கடைசியா இவரு எப்படி இறந்து போனாரு, எந்த வருஷம் இறந்து போனாரு, ஹவு அண்ட் வென், எப்படி இறந்து போனாரு அப்படிங்கிறதும், எந்த வருஷம் இறந்து போனாரு அப்படி. இதுக்கு அடுத்து யாரு கிங் ஆனாங்க, சரிதா? அப்போ ஒரு கிங்கை பத்தின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த டேபிள் காலத்துல உட்காந்துருச்சு. இல்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சார்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி போட்டுட்டீங்கன்னா பிலிப்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த கிங்ல என்ன கேள்வி கேட்டாலும் கண்டிப்பா இந்த ஆல்மோஸ்ட் இந்த டேபிள் காலத்துக்குள்ளதான் இருக்கும். நீங்க ஆன்சர் கிளியர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்க புக்ஸ் கூட எழுதிக்கலாம். ஸோ மியூசிக் புக்ஸ் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அக்பர் புக்ஸ் எழுதியிருக்காங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் புக்ஸ் வாட் ஆர் மேபி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கிளியர்? இதுதாங்க டேபிளேஷன். ஸோ பிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேபிளேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிளே பண்ணும். ரொம்ப டைம் கன்சூமிங் தான். நம்ம ஒழுங்கே போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு உங்களை தயார் பண்ணி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். இப்போ நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா இப்போ நோட்ஸ் எடுக்கவே நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் முதல்ல சொன்னேன் ஃபர்ஸ்ட் ரீடிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணியிருப்போம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. தென் வி ஆர் கோயிங் ஃபார் செகண்ட் ரீடிங். ஓகேவா? செகண்ட் ரீடிங் முடிச்சுட்டு செகண்ட் ரீடிங் எப்படி பண்ணிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அளவுக்கு நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தென் கொஸ்டின் பேங்க்ஸ் இல்லையா, எக்ஸ்பர்ட் கொஸ்டின் பேங்க்ஸ், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் நம்ம ப்ரிப்பரேஷன். கிளியரா? ஸோ நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீடிங், அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட ரீடிங், அடுத்தது செகண்ட் ரீடிங்ல நோட்ஸ் எடுக்கிறீங்க, அப்புறம் நோட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணும், கொஸ்டின் பேங்க்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். கிளியரா? இதுதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன். பிலிம்ஸும் சரி, மெயின்ஸும் சரி, இப்படிதான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் போகும். கிளியரா? இப்படி ஆன்சர் பண்ணும்போது நீங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது அப்படிங்கிறதோட நிறுத்திக்காம
ஒரு எக்ஸ்பர்ட் கொஸ்டின் முடிவு பண்ணிருப்போம் இல்லையா, அதுக்கும் கொஸ்டின் ஃபார்மேட்ல ஆன்சர் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கையில இருந்தது அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல நம்ம லக்கு அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வரும்போது, கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொஸ்டின் வரும்போது எழுத ரொம்ப ஈஸி ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கான டைம் ஆல்மோஸ்ட் 8 மினிட்ஸ் தான் கையில இருக்கு. அந்த 8 மினிட்ஸ்க்குள்ள கொஸ்டினை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஸோ வி நீட் ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ல இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், ரொம்ப ஈஸியா ஆன்சர் எழுதலாம். ஏன்னா ஆல்ரெடி எழுதுன கொஸ்டின், ஸோ செகண்ட் டைம் எழுதுறோம், ரொம்ப பக்காவா எழுதிட முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதி பார்த்துடுங்க. கிளியரா? ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நோட்ஸ் மேக்கிங்ல லாஸ்ட் ஸ்டேஜ். கிளியர்? நெக்ஸ்ட், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா சொல்லிடுறோம். கண்டிப்பா இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது. என்னன்னா, டோன்ட் காப்பி ஆர் இமிடேட் எனி ஒன். அவங்க அதை பண்ணியிருக்காங்க, இவங்க அதை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நான் பண்ணட்டுமா அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல அதான் சொன்னேன். இஸ் இன் எவ்ரி ஆஸ்பிரண்ட் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஆஸ்பிரண்ட். அதனால நீங்க எவ்வளவு ஐடியா வேணா கேளுங்க, ஆனா அந்த ஐடியால இருந்து உங்களுக்குன்னு ஒரு தனியார் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. டோன்ட் ஃபாலோ பிளைண்ட் ஃபுல்லி எனி ஐடியா. ஓகே, யாரையும் இமிடேட் பண்ணிடாதீங்க, அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணிடாதீங்க. இன்னொன்னு, சார் ஆல்ரெடி படிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க நோட்ஸ் வாங்கிட்டுமா, அவங்க சொன்ன ஐடியாவே அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நோட்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா மாட்டேன். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு எது வேணுமோ அதான் நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க விட்ட கண்டென்ட் நமக்கு தெரியாம வந்துருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம தான் புதுசா கண்டென்ட் நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 5 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ ஒருத்தர் நோட்ஸ் எடுக்கிறாரு, அவருக்கு வந்து ரெண்டாவது பாயிண்ட்டும் only 1 3 5 1 நோட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஹி காட் சர்வீஸ் வச்சுக்கோங்க. இவருக்கு இப்போ 5 பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, அவர் சர்வீஸ் வாங்கிட்டாரு. இப்போ நீங்க போறீங்க, நீங்க பி, ஒரு சர்வீஸ் வாங்கிட்டாரு, நோட்ஸ் நம்ம வாங்கணும். அப்படி வாங்கும்போது என்ன ஆகும்னா, அதுல 1 3 5 மட்டும் தான் இருக்கும், 2 இல்ல, 5 இல்ல. இப்போ நீ படிச்சீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எஸ், வி ஆர் மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ். தெரியுதா? அதனால பிளைண்ட் ஃபோல்டா டோன்ட் கெட் தி நோட்ஸ் ஃப்ரம் த சீனியர்ஸ். நீங்க உட்கார்ந்து ரீட் இட் அண்ட் டேக் தி நோட்ஸ். இங்க உங்களுக்கு இந்த 3 தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கலாம். அப்போ 1 and 5 மட்டும் தான் புதுசா படிச்சுட்டு போவீங்க. ஆல்ரெடி 2 4 மிஸ் ஆனது உங்களுக்கு தெரியாது. அப்போ ஆல்மோஸ்ட் என்ன இது போகும், நீங்க ஒரு 40% கண்டென்ட்டோட தான் எக்ஸாமுக்கு போறீங்க. யூ கெட் கம்ப்ளீட்லி மிஸ்ட் அப் வித் எக்ஸாமினேஷன். அதனால சீனியர்ஸ் நோட்ஸை வாங்கி பார்க்கறது தப்புன்னு சொல்லலாம். அப்படியே பிளைண்ட் ஃபோல்டா ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கும் தனியாக நோட்ஸை ரெடி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எழுதின கண்டென்ட், ஸோ அதுதான் எக்ஸாம்ல ஈஸியா ரிவைஸ் பண்ணவும் முடியும், எக்ஸாம்ல எழுதவும் முடியும். அடுத்தது, நீங்க ஒரு புக்கை படிச்சுட்டு டோன்ட் ரைட் சம்மரி ஃபார் த பர்டிகுலர் புக். அப்படி தேவையே இல்லை. ஒரு புக் ஃபுல்லா படிச்சேன் சார், அதுல கண்டென்ட்டே இல்லாத மாதிரி தெரியுதுன்னா அதுக்காக கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிடாதீங்க. கண்டென்ட் இருந்தா மட்டும் நோட்ஸ் எடுக்கும். ஓகே, நம்ம கண்டென்ட்டே இருக்காது, 2 பக்கம் படிச்சிட்டோம், நோட்ஸ் எடுக்கணுமே அப்படிங்கறதுக்காக நம்ம எழுதிட்டு இருப்போம். நிறைய நான் பார்த்துட்டு அப்படின்னு எழுதவே கூடாது. 2 பக்கம் படிக்கிறீங்க, கண்டென்ட் இல்லைன்னு தோணுதா விட்டுடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப 3rd டைம் 4th டைம் எப்பாவது திரும்ப படிப்போம் இல்லையா? அப்ப படிக்கும்போது ஷெடியூல் வரும்போது இல்ல டவுட் வரும்போது எடுத்து பார்க்கும்போது யூ கேன் ஃபைண்ட் தி இன்ஃபர்மேஷன். அதுக்காக ஒண்ணுமே தெரியாம நோட்ஸ் வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால கம்பல் பண்ணி ஒரு புக்ல இருந்து நோட்ஸை கிரியேட் பண்ணாதீங்க, இருந்தா மட்டும் எழுதுங்க. அடுத்தது, ஓவரா அனலைஸ் பண்ணாதீங்க. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சுக்கிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் திங்க் பண்ணுங்க. அதர் தேன் தட் வேற எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். பிகாஸ் வி ஆர் நாட் அ சயின்டிஸ்ட், வி ஆர் கோயிங் டு பி an ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ ஜெர்னலிஸ்ட் எவ்வளவு வேணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு மேல ரொம்பவும் ஓவர்லோட் பண்ணிக்காதீங்க. ஸோ டோன்ட் கோ பியாண்ட் தி லிமிட் பதி எக்ஸாமினேஷன். அது நம்ம கொஸ்டின் பேப்பர் கேட்கற பழைய பேப்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது, நிறைய பேர் சொல்லுவாங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம நிறைய விஷயங்களை யாருக்கும் சொல்லக்கூடாது, ஹைட் பண்ணி வச்சிட்டோம்னா என்ன ஆயிடும், மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போறாங்க, ஹைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இஸ் அ worst கேரக்டர் ஆஃப் ஒரு சில்ஸ் ஆஸ்பிரண்ட். ஸோ பி ஜெனரஸ், ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களையே அறியாம யூ ஆர் ரிவைசிங் என்டையர் இன்ஃபர்மேஷன் டு யுவர் மைண்ட். அப்போ மொத்தமா உங்களுக்கே ரிவைஸ் பண்றீங்க. அப்படி ரிவைசன் பண்ணும்போது உங்களுக்கு தான் உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த பர்டிகுலர் டாபிக்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆவீங்க. அதனால ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அட் பிரசன்ட் வேர்ல்டுல எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் மறைக்க, நீங்க விடலனாலும் வேற யாராவது ஒருத்தர் கொடுக்க தான் போறாங்க, அவர் சைடு எடுக்க தான் போறாரு. ஆனா நீங்க மறைச்சிட்டா அவர் கிடைக்காத அவசியமே இல்லை. அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை இப்போ டைம்லாம். அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கா, கொடுங்க, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க, அவரை சொல்லி கொடுக்க சொல்லுங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ப்ரிப்பேரிங். ஸோ டோன்ட் ஹைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் தி சேக் ஆஃப் யுவர் செல்ஃபிஷ்னஸ். அடுத்தது, டோன்ட், அதாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா,
ஹைட் இன்ஃபர்மேஷன் நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஓகே, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஒரு ஃப்ரெண்ட் வந்து நோட்ஸ் காப்பி பண்ணி கொடுப்பாரு. அந்த மாதிரி நோட்ஸ் நான் கொடுக்க சொல்லல. ஓகேவா? அது நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க. அது உங்களோட விஷயம். நீங்க காமிங்க. யூ கேன் டேக் இட் பேக். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு டேக் நோட்ஸ். ஓகேவா? ஒரு டவுட் கேட்கிறாரு, சொல்லிக் கொடுக்கணும். இல்ல நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்க. அந்த சோர்ஸ் புக் கையில இருக்குன்னா யூ கேன் கிவ் தி சோர்ஸ் புக். சோர்ஸ் புக்கை கொடுங்க. டோன்ட் கிவ் யுவர் நோட்ஸ். ஓகேவா? இல்ல 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து குரூப் டிஸ்கஸ் பண்றீங்கன்னா அப்ப நம்ம நோட் ஷேர் பண்ணலாம். ஏன்னா தட் இஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி 3. ஓகே. அதனால ஒரு இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்றது அப்படிங்கிற அந்த மாதிரி ஸ்கூல் பசங்க மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ பி ஜெனரஸ், ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ரிமைன் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா மறைக்க நம்ம மைண்டுக்குள்ள அதுவே மறைஞ்சு போயிடும். அப்போ படிச்ச எக்ஸாம் ஹாலில் நம்மளாம் போயிடும். ஓகே. த லாஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் ரிலை ஒன்லி ஆன் சாஃப்ட் காப்பி. ஓகேவா? லேப்டாப்ல இருக்கு, மொபைல் இருக்கு, அது போதும் மட்டும் நினைக்க வேண்டாம். ஸோ ரைட் அண்ட் ரைட் எழுதி நோட்ஸ் எடுங்க. அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கும். ஓகே, அதுதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லையும் எழுதுறதுக்கு தூண்டும். கிளியர்? தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். இதோட என்னோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. வில் கோ வித் டிஸ்கஷன். எஸ் சார், அரேஞ்சிங் ஆஃப் A4 ஷீட்ஸ், அந்த A4 ஷீட்ஸ்ல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் எந்த ஃபோல்டர்ஸ் இல்ல எந்த மாதிரி ஃபைல்ஸ்ல அரேஞ்ச் பண்ண முடியும் சார்? எல் டைப் ஃபோல்டர்ஸ் இல்ல ஃபைல்ஸ் அந்த மாதிரி பண்ணணுமா இல்ல அது உங்களுடைய கல்விட்டு போகுது. நார்மலா பாத்தீங்கன்னா பாக்ஸ் டைப் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். ஓகேவா? இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் ஃபைல் மாதிரி இருக்கும்ல, ஒரு சின்ன ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி இருக்குமே, அதுலயும் கூட நீங்க வந்து ஸ்டேபிள் பண்ணி இல்லாட்டி டேக் போட்டு கட்டி அதுலயும் வச்சுக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து தான். நீங்க வெளியே எடுத்துட்டு போவீங்களா, ரூம்லயே வச்சு படிப்பீங்களா? அப்படியே வெளியே எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா பெரிய பாக்ஸ் ஃபைல் தூக்கி போக முடியாது. சின்ன பாலித்தீன் கவர்ல ஃபைல் மட்டும் எடுத்துட்டு போக முடியும். அப்படி எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேவா? அது வந்து இண்டிவிஜுவல் கன்வீனியன்ட் பொறுத்து தான். எதுல வேணா ஹோல்ட் பண்ணிடலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பேஜ் மேல எழுத ஆரம்பிக்க முன்னாடி நீங்க லேபிளிங் அண்ட் நம்பரிங் பண்ணிட்டு தான் எழுதணும். எழுதி முடிஞ்ச உடனே அதே டேக் போட்டு கட்டிடணும். அப்படி இல்லைன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், நோட்ஸ் எழுதி 2 பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு, 3 பேர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அந்த 2-3 பேப்பருக்காக திரும்ப நோட்ஸ் எடுத்த ஆளுகள்லாம் உண்டு. வெரி மேக் ஷூர் பஞ்சா கட்டிடுங்க உடனே. கட்டி வச்சு கூட எழுதுங்க, பிரயோஜனமே பிரச்சனையே கிடையாது. எத்திக்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறதா? இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸுக்கு கேட்டா ஓகே. எத்திக்ஸ் நான் சொல்லிடுறேன். எத்திக்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்க. ஓகே, எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் அப்படிங்கிற விஷயம் பெருசா எதுவுமே கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னா, நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. சிலபஸ்ல ஒரு சில்ஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெளிவா போட்டிருப்பாங்க. அந்த கண்டென்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கேஸ் ஸ்டடிஸ் எழுதி வச்சுக்கணும். அவ்வளவுதான். நீங்க நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தா கேஸ் ஸ்டடிஸ் நோட்ஸ் எடுங்க. நம்பர் 1. நம்பர் 2, இந்த கோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோட்ஸ் நோட்ஸ் எடுங்க. இந்த 2 விஷயம் மட்டும் நோட்ஸ் எடுக்கிற போதும். இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். மீதி எல்லாம் நோட்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அந்த எத்திக்ஸ் கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதைத்தான் நாம நோட்ஸ்ல எழுதி ஆகணும், எக்ஸாம் எழுதுவோம். ஓகே, பிகினர்ஸ் என்சிஆர்டி புக்ஸ் படிக்கும்போது எப்படி எல்லாம் படிக்கணும் சார்? கிவ் எனி ஐடியா? என்சிஆர்டி புக்கை ஜஸ்ட் ரீட் இட்டுங்க. நான் போன கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செஷன் நான் சொல்லியிருந்தேன். என்சிஆர்டி புக்கை படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 12th புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 11th 12th முதல்ல முடிங்க. 11th புக் 12th 11th அண்ட் 12th முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் தென் கோ வித் 6th and 7th and 8th படிங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா 11th and 12th ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிரும். ரொம்ப பின்பாயிண்டா கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது when you go 6th and 7th போது அதனால கண்டென்ட் ரொம்ப கம்மியா தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப ஈஸியா கவர் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைன்னா 6th ஆரம்பிச்சீங்கன்னா 6th ஸ்பெண்ட் பண்ற அதே டைம் தான் திரும்ப என்ன வேணுமோ 12th புக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆல்மோஸ்ட் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி என்சிஆர்டி புக்லயே. அது முடிஞ்ச அளவுக்கு 11th 12th முடிங்க. தென் கோ பேக் டு தி 6th இருந்து ஆரம்பிங்க. 11th 12th படிச்சு நோட்ஸ் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் 6th வர நோட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே போங்க, கூட ஆட் பண்ணிட்டே போங்க. தட்ஸ் மோர் தென். கவர்னன்ஸ் பாலிட்டி மாதிரி கவர்னன்ஸ் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். உங்க ஜஸ்ட் லைக் பாலிட்டி மாதிரியே தான். ஓகே, பாலிட்டி லட்சுமிகாந்த் படிப்பீங்க இல்லையா, படிச்சு நோட்ஸ் எடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரியே தான் இதுக்கும் லட்சுமிகாந்த் படிச்சு நோட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும், கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான் சார். ஃபார் மெயின்ஸ் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஷுட் ரெஃபர்? ஓகே, நீங்க மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2013 இருந்து ஓகேவா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிடலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னா அதே சப்ஜெக்ட்ஸ் தான் யூ கேன் கோ பிஃபோர் 2013 ஆல்சோ. அதே சப்ஜெக்ட் தான் வேற மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் இருக்கும். ஆனா கண்டென்ட் சப்ஜெக்ட் ஒன்று தான், அதே ஹிஸ்டரி தான், அதே பாலிட்டி, அதே எக்கனாமிக்ஸ் தான். ஆனா வேற மாதிரியான கொஸ்டின் பேட்டர்ல இருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். 2013 வரைக்கும் கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணி ஆகணும்.
ஐஆர் நோட்ஸ் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்தேங்க. ஐஆர் நோட்ஸ் இப்போ 2 கண்ட்ரிக்குள்ள இருக்கு அப்படின்னா அது 2 கண்ட்ரியோட ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ல இருந்து நோட்ஸ் எடுக்கணும். ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ல இருந்து அப்படின்னா எந்த வருஷத்துல இருந்து அவங்களுடைய ஹிஸ்டரி ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் விசிட், செகண்ட் விசிட்ல இருந்து ஆரம்பிச்சு முக்கியமான மைல்ஸ்டோன்ஸ் நோட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அட் பிரசன்ட்ல 2 கண்ட்ரியுடைய கண்ட்ரிபியூஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஏ கண்ட்ரி இப்போ வந்து இந்தியா, சைனா இருக்குன்னா இந்தியா எதுக்காக சைனா தேவைப்படுது, சைனாக்கு எதுக்கு இந்தியா தேவைப்படுது அப்படிங்கிற அந்த திங்கிங் நான் மைண்ட்ல கொண்டு வந்தோம். அதை பேஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல ஒரு லிஸ்ட் கொடுத்தேன். அந்த லிஸ்ட் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஸோ அகைன் ஐ வில் கோ பேக் டு தட் லிஸ்ட். இங்க கொடுத்த பாருங்க. இங்க நான் கொடுத்தேன் ஒரு ஒரு ஐஆர் லைன் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் கிவன் ஒரு எக்ஸாம்பிள் சார். ஏன்னா நிறைய பேர் இது கேட்பாங்கன்னு தெரியும். ஸோ அதனால ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டேன். இந்தியா ரஷ்யா போட்டு நான் எப்படி அவரோட ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் மேஜர் டேட்ஸ் கவர் பண்ணோம், இந்தியாவுக்கு ஏன் ரஷ்யா வேணும், ரஷ்யாவுக்கு ஏன் இந்தியா வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சப்ரேட்ல போட்டு 2 பேருக்கும் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டே போகணும். ஓகே, இது எல்லா கண்ட்ரிக்கும் காமனா பொதுவும். ஓகே, இன்டர்நேஷனல் 2 இப்போ சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கிடையாது, ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் கிடையாது. அந்த எப்படி வேணாலும் அப்டேட் பண்ணி filing CA GS paper wise filing or filing by subject wise. நீங்க இப்ப பாலிட்டி இருக்குன்னா பாலிட்டி வந்து ஜிஎஸ் பேப்பர் 1ல வருது, 1-2ல வருது. இப்ப ஜியாகிரபி ஜிஎஸ் பேப்பர்ல 1ல வருது அப்படி சொல்றோம்ல. அப்ப அந்த மாதிரி தான் வரும். இப்ப நீங்க ஜிஎஸ் 1, 2ன்னு போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே, அப்ப ஜிஎஸ் 1ல என்ன வருது, முதல்ல ஷெடியூலிங் போட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல அது வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் ஸ்லைடு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே நான் அதுதான் சொன்னேன், எப்படி நம்ம ஃபைல் பண்ணணும், நோட்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கண்டென்ட். இங்க சொன்ன பாருங்க. ஸோ இங்க நான் சொன்னேன் எப்படி சொன்னேன், இப்போ ஜிஎஸ் 1 இருக்குன்னா ஜிஎஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு பார்த்தோம். இப்போ ஹிஸ்ட்ரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, சொசைட்டி இருக்கு அப்படின்னா அப்போ ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ நீங்க ஃபைல் பண்ணும்போது ஹிஸ்ட்ரியில ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னா ஏன்ஷியன்ட் தனியாக ஃபைல் பண்ணுவீங்க, மிடில் டே தனியாக ஃபைல் பண்ணுவீங்க, ஜியாகிரபியில் ஜியோகிராஃபி தனியாக டைப் பண்ணுவீங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஜிஎஸ் பேப்பருங்கிற ஒரு ஜிஎஸ்ங்கிற ஒரு பெரிய டைட்டிலுக்குள்ள ஹிஸ்ட்ரியை தனியாக வச்சிருப்பீங்க. அப்போ இதுக்கு ஹிஸ்ட்ரிக்கு 4 ஃபோல்டர் இருக்கும், ஜியாகிரபிக்கு 5 ஃபோல்டர் இருக்கும், சொசைட்டிக்கு 2 ஃபோல்டர் இருக்கும், தனித்தனியாக தான் இருக்கும். அப்படிதான் ஃபைல் பண்ணிட்டு போகணும். இது கூடவே கரண்ட் அஃபேர்ஸ் இதே மாதிரி தான். நீங்க ஸ்டாட்டிக் பண்ற அதே மாதிரியான ஃபார்மேட்ல தான் நீங்க டைனமிக்கே பண்ணணும். அப்பதான் 2 மேட்ச் பண்ண முடியும். 2 தனித்தனியா பண்ணிட்டீங்கன்னா இப்ப இங்க ஹிஸ்டரி இருக்கும், ஹிஸ்டரிக்கு ஏதாவது ஒரு அப்டேஷன் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, ஏதாவது ஒரு நியூஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல இதே ஃபைல் நீங்க இந்த பக்கம் டைனமிக்கும் பண்ணீங்கன்னா இப்ப டைனமிக் ஜிஎஸ் 1ல அதே மாதிரி சிலபஸ் வச்சிருப்பீங்க, கண்டென்ட் இருக்கும், அப்படிங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்போ இங்க டைனமிக் இருக்கும், இங்க ஸ்டாட்டிக் இருக்கும், ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஸோ சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபைலிங் பண்ணும், அதுதான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ்ல நோட்ஸ்ல ஆட் பண்ணணும் போது எந்த டாபிக்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு கன்ஃபியூஷனா எப்படி ஓவர் கம் பண்றது. அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் வருது, அந்த டாபிக் வந்து சொசைட்டில வருதுன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஸோ அதே டாபிக் வந்து உங்களுக்கு இங்க எத்திக்ஸ்லயும் வரலாம்னு உங்களுக்கு தோணுது. அதான் நான் சொன்னேன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நோட்ஸ் எழுதும் போது when you are putting a பாக்ஸ் போடும்போது ஓகே, நீங்க கரெக்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா சப்போஸ் ஒரு நியூஸ் இங்க எழுதுறீங்க, சொசைட்டி அண்ட் எத்திக்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ சொசைட்டில என்ன டாபிக்ல வருது, எத்திக்ஸ் எந்த டாபிக்ல வருதுன்னு தெரிஞ்சிடும்ல. ஸோ வி கேன் ரிலேட் வித் தட். அப்போ நீங்க அங்க போயிட்டு சொசைட்டி எழுதும் போது இந்த பேஜ் நம்பர் இன்ஃபர்மேஷன் இப்போ சொசைட்டி டாபிக்ல இந்த டாபிக் இங்க இருக்குன்னா இந்த இடத்துல ரெஃபர் கரண்ட் அஃபேர்ஸ் பேஜ் நம்பர் போட்டிருப்பீங்க. அதே மாதிரி எத்திக்ஸ்ல ரெஃபர் அப்படின்னு போட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பேஜ் நம்பர் போட்டிருப்பீங்க. அப்போ என்ன 2 பக்கம் அதை கோட் ஆயிடும்ல. இவ்வளவுதான். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினுக்கு எங்க வருதோ அந்த தகுந்த மாதிரி நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸை மாடிஃபை பண்ணி நம்ம எழுதிக்கலாம். எனி அதர் டவுட்? 1 hour 30 minutes 37 minutes ஆயிடுச்சு. நானும் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னங்க சார், எந்த மாதிரி புக்ஸ் அண்ட் நோட்ஸ்ல ஜஸ்ட் ஹைலைட் மட்டும் பண்ணி படிக்கிறது, எந்த மாதிரி புக்ஸ் அண்ட் நோட்ஸ்ல ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்து படிக்கிறது சார்? நீங்க வந்து இப்போ ஒரு இப்போ என்சிஆர்டி புக் இருக்கு, என்சிஆர்டி 6th புக் எடுக்கிறீங்க ஓகேவா, அந்த 6th புக்ல இருக்கிற கண்டென்ட் வந்து அதை நீங்க செகண்ட் ரிவியூவோட அவசியமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா இப்போ ஒரு பேஜுக்கு 2 பக்கம் 2 லைன் 3 லைன் தான் முக்கியமா வருது, அது மற்றபடி வேற எந்த கண்டென்ட்ல தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படிங்கும்போது
அதை அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு அந்த புக்கை அப்படி தூக்கி உரம் வச்சிடலாம். இதே நீங்க லட்சுமிகாந்த் பாலிட்டி படிக்கிறீங்கன்னு வைங்களேன், லட்சுமிகாந்த் பாலிட்டில ஃபர்ஸ்ட் டைம் படிச்சது எதுவுமே புரிஞ்சிருக்கா, செகண்ட் டைம் படிக்கும் போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% தான் புரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருப்போம். ஃபர்தரா நம்ம திரும்பவும் நம்ம என்ன அண்டர்லைன் பண்ண திரும்ப கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அதே புக்ல இன்னும் நிறைய கண்டென்ட்டா தேட ஆரம்பிப்போம். புரியுதா? அப்போ லட்சுமிகாந்த் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எல்லாம் அந்த மாதிரி ஹைலி ஃபுல் ஃபிளஜ் கண்டென்ட் இருக்க புக்கெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுக்க வேணாம், ஜஸ்ட் ரீட் இட் ஆஸ் இட்ஸ், அப்படியே படிச்சு போயிடலாம். ஏன்னா அந்த புக்ஸ்ல திரும்ப திரும்ப படிக்க யூ வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் இந்தியா இருக்கு. அதுல அதுல ஆக்சுவலா அந்த புக்கே பார்த்தா சில்விசருக்கான புக்கு தான். அதுல நம்ம படிக்க நம்மளுடைய ஹிஸ்டரி நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக கண்டென்ட்டோடைய இன்டர்பிரேஷன் நம்மளே என்ரிச் பண்ணிட்டே போய்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்டிக் டு த கண்டென்ட், நம்ம கண்டென்ட் நின்றுவோம். அப்ப என்னன்னா நீங்க நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சதுக்கு அப்புறமும் திரும்ப நீங்க அந்த ஸ்பெக்ட்ரம் ஹிஸ்டரி மாடர்ன் இந்தியா படிக்கும்போது அதுல திரும்ப அப்டேட் பண்ணுவோம். நிறைய இன்ஃபர்மேஷனை வெளியே கேதர் பண்ணி வெளியே எடுப்போம். அப்போ நம்ம திரும்ப நம்ம நோட்ஸ் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால அந்த மாதிரியான ரொம்ப கோர் புக்கு, அந்த புக் ஃபுல்லாவே கண்டென்ட் தான் அப்படிங்கும்போது அந்த மாதிரி புக்கெல்லாம் நோட்ஸே எடுக்க வேண்டாம். அண்டர்லைன் பண்ணி ரீட் பண்ணி ஜஸ்ட் ரிவைஸ் புக் இட் செல்ஃப் அஸ் அ ஹோல். ஆனா அந்த மாதிரி புக்கெல்லாம் நாலேஜ் நீங்க ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நோட்ஸ் எடுக்கிற லெவலுக்கே போவோம். அப்போ நம்ம நோட்ஸ் எடுத்தா போதும். அது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுக்க என்சைடி புக்கெல்லாம் செகண்ட் ரீடிங் தான் நோட்ஸ் எடுத்துடலாம். ஓகே, 6th புக் 7th புக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீடிங் நோட்ஸ் எடுத்துடலாம். அண்ட் இந்த மாதிரியான ஹைலி கண்டென்ட் புக்கெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு வச்சுட்டு வரவே நம்மளுக்கு 4th 5th டைம் ரீடிங் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம அப்படியே புக்கை படிக்கிறது தான் பெட்டர். அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மிஸ் பண்ணாம வச்சிருப்போம். இன்டர்னல் செக்யூரிட்டி லைக் திஸ் மாடல் வி கேன் டேக் நோட்ஸ் சார். இன்டர்னல் செக்யூரிட்டி நோட்ஸ் எடுத்துக்கலாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாட்டிக் நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ரெண்டே எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டிய கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம நோட்ஸ் எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே பெட்டர். என்ஜினியரிங் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துட்டு படிக்கலாம். அதுதான் இப்பதாங்க சொன்னாங்க. ஓகேவா, நீங்க 11th 12th புக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் வரும், நோட்ஸ் எடுத்துடலாம். செகண்ட் டைம் ரீடிங்ல நோட்ஸ் எடுக்கிறது பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு தேர்ட் ரீடிங் ஓரளவு படிக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்க எல்லா புக்கு படிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ட்ரிச் ஆகும். அதுக்கப்புறம் அந்த புக் படிக்கணும் அவசியம் இருக்காது. 6th 7th எல்லாம் ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே நோட்ஸ் எடுத்தலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எது முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம். அப்பவே நோட்ஸ் எடுத்தலாம். ஆமாங்க, எக்ஸாம்ல ரிவிஷன் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம அந்த அளவுக்கு பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு அவ்வளவு இதெல்லாம் தளவா படிச்சிருந்தாலும் மானிட்டியா தரவா படிச்சிருந்தாலும் வேகமா ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதான் சொன்னேன், நீங்க பிஃபோர் எக்ஸாமுக்கு முன்னாடிக்குள்ள நீங்க லட்சுமிகாந்த் அட்லீஸ்ட் ஒரு 3 times படிச்சிருந்தீங்கன்னா தென் யூ கேன் கெட் டேக் த நோட்ஸ் எடுத்து வச்சிடலாம். அப்போ அதை ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். அதே மானிட்டியா ஸ்பெக்ட்ரம் அதே மாதிரி தான். முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 times படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஃபுல் ஃபிளஜா நோட்ஸ் எடுத்து முடிச்சிருப்போம். செகண்ட் ரீடிங்ல ஃபுல் ஃபிளஜா லட்சுமிகாந்த் ஸ்பெக்ட்ரம் மானிட்டியால நோட்ஸ் எடுத்து முடிக்கிறது அவங்க பாசிபிள் கிடையாது. ஆனா என்கரேஜ் கண்டென்ட் இருக்கிறதுனால ஓரளவு ஐடியா கிடைச்சதா எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது. எஸ் சார். சார் நிறைய பாயிண்ட் நிறைய சொல்லிட்டேன், எல்லாம் ரீச் ஆயிடுச்சான்னு தெரியலையே. சார் எஸ்ஏ ரிலேட்டட் டாபிக்ஸோட நோட்ஸ்லாம் எப்படி சார் கவர் பண்றது எஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல? இல்ல, எஸ்ஏக்கு நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுப்போம்ல, அப்போ பாத்துக்கலாம். ஏன் சொல்றேன்னா, ஆமா, ஏன்னா இப்ப நம்ம நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுக்கு எஸ்ஏக்குன்னு தனி நோட்ஸ் எடுக்க முடியாது. நீங்க இந்த சப்ஜெக்ட்ல படிக்கவே நம்ம அந்த வர நோட்ஸையே நம்ம எப்படி எஸ்ஏக்கான விஷயமா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம எஸ்ஏ கிளாஸ் எல்லாம் சொல்லித்தரேன். நான் செப்பரேட் செஷன் ஒன்று வச்சிருக்கோம்ல எஸ்ஏக்கு. அந்த செஷன்ல ஃபுல்லா எஸ்ஏக்கு பார்த்துலாம். ஏன்னா எஸ்ஏக்கு வந்து இந்த ஜிஎஸோட சேர்த்து ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி எஸ்ஏக்கும் தனி ப்ரிப்பரேஷன் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒன்று சொல்லுவோம், ஒரு கம்பைலேஷன் அண்டு ஒரு ஆர்டரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எஸ்ஏ அப்படிங்கிறது. அது நான் சொல்றேன், அது அப்போ பார்த்துக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா முடிஞ்ச சார் உங்களை ட்ரை பண்ணுங்க. ஃபினிஷிங் வேர்ட்ஸ் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம் சார். ஓகேங்க, நோட்ஸ் எடுங்க, படிங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு போன தடவை சொன்ன மாதிரியே தான் ஐடியாஸ் நிறைய கேட்குறீங்க, தாராளமா கேளுங்க. ஆனா அதை அப்படியே பிளைண்ட் ஃபோல்டா தயவுசெய்து எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆன்லைன்ல வந்து ரெடிமேடா சர்வீஸ் வாங்கின நோட்ஸ் அவங்க ஜெராக்ஸ் ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படியே படிச்சிடலாங்கிற ஒரு தீம் இப்போ இருந்துட்டு இருக்கு. எழுதுங்க, படிங்க. ஆனா அதை மட்டுமே படிக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை. அது ஒரு நோட்ஸா வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு தனியா நோட்ஸ் நீங்க ரெடி பண்ணுங்க. அதுதான் எப்பவுமே சரியான மெத்தடாலஜி. ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்றதுக்கும் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களோட ஷார்ட் அண்ட் பீரியட்ல உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ள கான்ஃபிடன்ட் கொண்டு உட்கார வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு
டூல். அதை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா அது மேல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் நான் அடிக்கடி சொல்றேன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you for your kind session. I thank all the participants for attending this session, and I sincerely thank our principal ma'am and Randhir Devadi ma'am, who's a staff in charge for this session. Thank you for all the participants to attend the meeting, and thank you, sir, for your kind words. I request all the participants to leave the meeting.